What is the reason during the post-modern period the idol worship came into being or image worship came into being? Because of the impulse of Bhagavatism. இந்து மதத்துல பிராமணிசத்துல பகவதீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு வந்துச்சு. சோ இதுக்கு கவுண்டரா புத்திசத்துல என்ன ஆகுது அப்படின்னா மகாயானா செக்ட் ஆஃப் புத்திசமும் வர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த மகாயானா செக்ட் ஆஃப் புத்திசத்துல என்ன ஆச்சு அப்படின்னா திஸ் ஐடல் வர்ஷிப் ஹஸ் கேம் இன்டு பீயிங். அப்ப ஐடல் வர்ஷிப் வரும்பொழுது மகாயானத்துல நிறைய லிபரல் கான்செப்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல புத்திசம் வாஸ் அ டாமினன்ட் ரிலீஜன். அண்ட் இந்த டைம் பீரியட்ல ரூல் பண்ண மன்னர்ஸ் முக்கியமா இந்த கனிஷ்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. So this Kanishka we have seen about him. He was called the second Ashoka. இந்த கனிஷ்கா மாதிரியான மன்னர்கள் புத்திசத்துக்கு அதிகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பேஸ்ட் ஆன் த ஐடியாலஜி ஆஃப் ஓகே அண்ட் கனிஷ்காவுக்கு முன்னாடி இந்தோ கிரீக்ஸ் த பாக்ட்ரியன் கிங்டம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்ததால இன் இந்தியா த புத்திசம் வாஸ் கிராஜுவலி இட் வாஸ் சேஞ்சிங் இட்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். There are 3 schools of architecture. Gandhara school, okay, it is also called as either Gandhara school னு சொல்லுவாங்க or okay Greco-Roman அப்படினு சொல்லுவாங்க. Okay, Greco-Roman or it is also called as Greco-Buddhism. Greco-Buddhism அப்படினு சொல்றாங்க. Okay, and இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா it is Hellenistic art அப்படினு Greek Hellenistic. The Greek Hellenistic art அப்படின்னா இந்த கந்தாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க. இந்த கந்தாரா ஆர்கிடெக்சர் வந்ததுக்கு அப்புறமா வந்தது என்ன அப்படின்னா மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா இந்த கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கும் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புத்தா இருக்காருன்னா புத்தாவை ஒரு லாங் ஸ்டாச்சுவை ரொம்ப பெருசா காமிப்பாங்க. கந்தாராவை புத்தால ரொம்ப லாங் ரொம்ப ஹைட்டா இந்த பாமியான் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு. ஓகே, ஆப்கானிஸ்தான்ல பாமியான் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு உலகத்திலே ரொம்ப பெரிய ஸ்டாச்சு புத்திஸ்ட் ஸ்டாச்சு அங்கதான் இருந்துச்சு, பாமியான் அப்படின்னு பேர். ஆனா பாமியான்னு பேர் வச்சிருந்தாலே என்னவான்னு தெரியல, பாம்பு போட்டு அது தாலிபான்ஸ் ஒழிச்சுக்கிட்டாங்க. இப்ப அது கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் வார் இந்த ஆப்கன் அமெரிக்கன் வார் நடந்தது இல்லையா, ஆஃப்டர் the depletion, after the devastation of this Twin Towers. So இந்த ஆப்கன் வார் நடக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய தாலிபான் புத்திஸ்ட் ஸ்டாச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பாமியான் புத்திஸ்ட் ஸ்டாச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டாச்சுவை ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஓகே, இப்போ அது ரிமைன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கந்தாரா ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பின்னாடி காமிக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கந்தாரா ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கந்தாரா ஓகே ரொம்ப லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் ஸ்டாச்சுலாம் இருக்கும். புத்தாவை ரொம்ப பெருசா காமிச்சிருப்பாங்க, லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் ஸ்டாச்சு. அண்ட் புத்தா எப்பயுமே வந்து ராஜ அலங்காரத்துல தான் இருப்பாரு. இப்ப நம்ம முருகரை சொல்லுவோம்ல, ஒரு ராஜ அலங்காரத்துல இருக்காருப்பா, ஆண்டி அலங்காரத்துல இருக்காரு. நம்ம முருகருக்கு எந்த மாதிரி கெட்டப் பழனியில மாத்துறாங்களோ அதே மாதிரி புத்தாவுக்கும் கெட்டப் மாத்தினாங்க. புத்தாவை ஒரு கிங் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி. ஓகே, அதாவது இன்னும் இந்த எலாபரேட் கிளாத்ஸ், ரொம்ப எலாபரேட் கிளாத்ஸ் போட்டுக்கிட்டு ஓகே, அதுக்கப்புறமா புத்தா அவருடைய காதுல எல்லாம் அந்த கமண்டலம் போட்டிருப்பாரு, ஜுவல்ஸ் அதிகமா போட்டிருப்பாரு. ஓகே, அவருடைய பாடி ஷேப்பை கூட அவருடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ட்ரெஸ் ஷேப்பை வந்து சூப்பரா அழகா அந்த மடிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஓகே, இந்த ட்ரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மடிப்புகள், அவருடைய ட்ரெஸ்ஸோடைய மடிப்பு கூட கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. இது எந்த ஸ்டைல் அப்படின்னா ஆர்சி மஜும்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, the Gandhara artisans possess okay the hand of Greeks and the heart of Indians அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கிரேக்கர்களுடைய the Gandhara, ஏன்னா Gandhara was purely it was called the Greco-Roman, சொல்லப்போனா பக்கா கிரீக் ஸ்டைல். ஸோ the hands of Greeks and also RC மஜும்தார் சொல்றாரு Gandhara artisans possess what? ஓகே, the hands of Greeks, கிரேக்கர்களுடைய கையும் இந்தியர்களுடைய மனசும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ புத்தாவை அழகா வந்து ஒரு கிரேக்க கடவுள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல இந்த புத்தாவை கிங்கா காமிச்சிருப்பாங்க. அவர் அப்படியே பெருசா மீச வச்சுட்டு ஓகே அழகா அவருக்கு வந்து அவருடைய தலையில அந்த ஹேர் ஸ்டைல கூட சூப்பரா காமிச்சிருப்பாங்க. காதுல எல்லாம் அந்த ஜுவல்ஸ் போட்டிருப்பாரு, கழுத்துல ஜுவல்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ ரொம்ப ஒரு அழகா காமிச்சிருப்பாங்க. பின்னாடி நான் சொல்றேன், வெயிட் பண்ணேன். கந்தாரா ஸ்கூல்ல மேக்சிமம் தே யூஸ்ட் என்ன
மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்க வந்து பார்க்கும்போது ஸ்டுக்கோ அப்படின்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டுக்கோ அப்படின்றது டைப் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல் ஸ்டுக்கோ. இது தவிர்த்து இல்லாம ஸ்கிஸ்ட், SCHIST, ஓகே, ப்ளூ, ஓகே. ஸ்கிஸ்ட் அப்படின்றது என்னன்னா இந்த ஒரு மாதிரி நீல கலர் சொல்லுவாங்க, ப்ளூ அண்ட் ஆல்சோ கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல். ஓகே, நம்ம சோப்பு கல்னு சொல்லுவோம் தெரியுமா, அது பேர் சோப் ஸ்டோன்னே பேர் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இந்த ப்ளூ ஆர் கிரே ஸ்கிஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஸ்கிஸ்ட், ப்ளூ ஆர் கிரே ஸ்கிஸ்ட் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் கந்தாரால அதிகமாக டெபிக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கந்தாராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா புத்தா நிர்வாணம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி ராஜாவா இருந்தாரோ அதை கந்தாரால சொல்லியிருக்காங்க. இதே மதுரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ன்றது என்னன்னா அது எக்ஸாக்டா மதுரான்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல கனிஷ்காவுடைய மேற்பார்வையில இது வந்துச்சு. இந்த மதுரா ஸ்கூல் ஆஃப் புத்திசத்துலதான் புத்தாவை ரொம்ப சிம்பிளா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா இப்ப தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு, ஓகே, தலையில ஃபுல்லா மொட்டை அடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி கமெண்டல்ல காது இது வரைக்கும் போட்டிருப்பாரு ஆக்சுவலா. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சிம்பிளா ஒரு தோடு மாதிரி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து ஜுவல்ஸ்லாம் இருக்காது. ஓகே, ஸோ அவர் புத்தா வந்து சில முத்திரையில, ஃபார் எக்ஸாம்பிள் அபய முத்திரம், இந்த பூமி ஸ்பரிச முத்திரம்னு சொல்லிட்டு சில முத்ராஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த முத்ராஸ் பண்ற மாதிரி புத்தாவை இருப்பாங்க. முன்ன கந்தாரா ஸ்கூல்ல இந்த மீசை வச்சுக்கிட்டு பியர்ட்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. மதுரா ஸ்கூல்ல அப்படிலாம் இருக்காது, கம்ப்ளீட்லி ஹெட் ஷேவன் அண்ட் ஆல்சோ இந்த முஸ்தச் எல்லாமே வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கந்தாரா ஸ்கூல்ல எப்படி நீங்க மதுரா ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணலாம்னா கந்தாரா ஸ்கூல்ல புத்தா மேக்சிமம் ஸ்டாண்டிங் போஸ்டர்ல இருப்பாரு. மதுரா ஸ்கூல்ல புத்தா வந்து பார்க்கும்பொழுது பத்மாசனம் போஸ்டர்ல இருப்பாரு. பத்மாசனம்னா நம்ம சப்பலாங்கோல் போட்டு உட்காந்து சாப்பிடுறோம் இல்லையா, ஸோ பத்மாசனம் போஸ்டர்ல இருப்பாரு மேக்சிமம். அதுதான் கந்தாரால நின்றுட்டே தான் இருப்பாரு, அப்படி கிடையாது, உட்காந்துட்டு இருப்பாரு. பட் கந்தாரா போஸ்டர் பாத்தீங்கன்னா புத்தா ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, ரொம்ப டால் ஸ்ட்ரக்சர். பட் மதுரால அப்படி கிடையாது. மதுரால வந்து புத்தாவுடைய பிசிக் நல்லா இருக்கும், ஆனா பட் ஜுவல்ஸ் இருக்காது, ஹெட் ஷேவன், இந்த மொஸ்தச்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இதுவே இந்த மதுரால மட்டும் ரெட் சாண்ட்ஸ்டோன், கந்தாரால இந்த ஸ்டக்கோ ஸ்கிஸ்ட் அப்படிலாம் யூஸ் பண்ண மாதிரி இந்த ரெட் சாண்ட்ஸ்டோன் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ரெட் சாண்ட்ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் லேட்டா வரீங்களே, ஏன்பா லேட்டா வரீங்க? அடுத்த கிளாஸ்ல இருந்து லேட்டா வரக்கூடாது சலோமி. ஓகே, லேட்டா வந்தா அடுத்த கிளாஸ்ல இருந்து ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து சிறப்பு செய்யப்படும், அதனால லேட்டெல்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னும் 2 பேர் வரல. ஸோ இதான் விஷயம். ஸோ இதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். So art and architecture of post-Mauryan period. Art and architecture of post-Mauryan period. There was a revolution in the field of art during the Mauryan period. The trend continued unabated. எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் எந்த ஒரு இடர் இல்லாமல் தொடர்ந்து அது என்ன ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ஆச்சு. The art and architecture kept on improving, particularly the Buddhist and also cave architecture. The Indo-Greeks, Parthian, Kushana, Sadavagna art forms evolved over the centuries and became the part of Indian culture. The two most important characteristics feature of this period is the construction of stupas and development of regional schools of arts. Almost all the art forms in the post-Mauryan period was a religious undertone அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, post-Mauryan periodல எல்லாமே ரிலீஜியஸ் அண்டர்டோன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலதான் என்னன்னா ஸ்டூபா, நம்ம ஏற்கனவே ஸ்டூபாஸ் அப்படின்றத பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மௌரியன் பீரியட்ல சாஞ்சி ஸ்டூபா. ஸோ த மோஸ்ட் ப்ரொமினியன்ட் ஸ்டூபாஸ் பிலாங்கிங் டு திஸ் பீரியட் வாஸ் லொகேட்டட் அட் த பார்ஹுத் அண்ட் ஆல்சோ சாஞ்சி. ஸோ பார்ஹுத் அப்படின்றது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதே பாரூத், BHARHUT, பாரூத் அப்படின்னா மத்திய பிரதேஷ். இதே பைரத் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கு, அது ராஜஸ்தான். பார்ஹுத் அப்படின்னா மத்திய பிரதேஷ், பைரத் BAIRAT அது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். Which was originally commissioned by Ashoka but were subjected to later enlargement. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அசோகாவால இது தொடரப்பட்டாலும் பின்னாடி வந்த சுங்கா ரூலர்ஸ் கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஸ்டூபாஸோடைய அவுட்டர் ரெயிலிங்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. ஃபைன். At Sanchi, the biggest stupa was built in the Mauryan period. Ashoka, the style of Sunga period decorations at Sanchi bear a close similarity to those of Bhairath. Another stupas are present at Amaravati, Andhra Pradesh and Nagarjuna Kunda, attained its final shape in 2nd century Common Era.
ஓகே, ஸோ இது தவிர்த்து இல்லாம இந்த அமராவதின்னு சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷ்ல நாகார்ஜுன கொண்டா அதுவும் ஆந்திரால தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் லே அவுட் ஆஃப் பார்ஹுத் ஸ்தூபா. இந்த ஸ்தூபாஸை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு வரைய சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது இமேஜ் பண்ணீங்கன்னா தெரியும். இது பேர் தான் அண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த தோரணா ஃப்ரண்ட்ல இருக்கிறது பாருங்க, 1 2 3. ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ. ஸோ தோரண வாயில்னு பேரு. Okay, the stupa was not an open structure; it was a closed structure. You can round around. Okay, நீங்க சுத்திட்டே வரலாம். Okay, so protection பார்த்தான்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கிள் ஆம்புலகேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூபாக்குள்ளார இந்த தோரணக்குள்ளார நுழைஞ்சு நீங்க சுத்திட்டு வரலாமே தவிர நீங்க இந்த ஸ்டூபா உள்ளார இந்த செமி மவுண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார போக முடியாது. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் வேதிகா. வேதிகான ஃபென்ஸ்னு அர்த்தம். இது தோரண வாயில். தோரண வாயில்னா இந்த பாருங்க ஆர்ச் மாதிரி இருக்கு. இது வேதிகா ஃபென்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the gateway and railings made up of red sandstone currently at Indian Museum கொல்கத்தால இருக்கான். The ruins of Bharat Stupa, all artifacts were removed and preserved in the Indian Museum கொல்கத்தா. ஸோ அதாவது இங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டூப்பா இருந்திருக்கு. அந்த ஸ்டூப்பாவை நம்ம என்ன பண்ணிருக்கானுங்கன்னு தெரியல, ஏதோ குதறி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பின்னாடி இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ்ல, ஓகே, அதுக்கப்புறமா ரிலீஜியஸ் என்மிட்டில, ஓகே, ஒருத்தன் இன்னொரு கோவில போய் அடிக்கிற மாதிரி, இப்போ ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பிரச்சனை வந்தா மாத்தி கோவில்களையும் மசூதியும் அடிச்சுக்கிற மாதிரி அன்னைக்கு ஸ்டூப்பாவை அடிச்சு உடைச்சிருக்காங்க. So during this time period, the Sungas, the gateway was caused to be made and the stone work presented a Dhanabhuti. அதாவது தனபூதி அப்படின்றது யாருன்னா he was a feudatory of a Sunga ruler. ஸோ இந்த தனபூதியோட இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சார் சுங்கா டைம் பீரியட்ல நாங்க ஒரு கேட்வே ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேட்வே வந்து பார்க்கும்பொழுது சுங்கா பீரியட்ல ஒரிஜினலா ஸ்டூபாஸ் இருந்தாலும் இந்த கேட்வேவை ரெடி பண்ணது யாருடைய பீரியட்ல அப்படின்னா சுங்காஸ் பீரியட்லன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸாக்டா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, the stupas are made up of baked bricks ன்னு சொன்னேன். பாருங்க how the stone works were all made. It was an interlocking pattern. ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் during the Sunga period. ஓகே, Sunga period railings and staircases, படிக்கட்டு இருக்கும் and also railings இருக்கும். ஓகே, ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த படிக்கட்டு மேல ஏறி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டூப்பாவை நீங்க சுத்தி வரலாம். ஸோ திஸ் இஸ் தி railings. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் வேற ஒரு புக்லலாம் இருக்காது. ஸோ ஹாவ் அ அப்சர்வேஷன். ஸோ இதான் தோரண வாயில். ஏறி வந்தாச்சு அப்படின்னா ஓகே, டைம் கிடைச்சா நாம கூட போகலாங்க. இந்த கொரோனாலாம் முடிஞ்சா நீங்க ஃப்ரீயானா சொல்லுங்க, நாம கூட போய் அப்படியே என்ன சுத்திட்டு வரலாம். ஓகேவா? எனக்கு கூட எத்தனை பேர் ஊர் சுத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா? எத்தனை பேருக்கு அபுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்பவுமே தெரியும். ஓகே, அபுக்குலாம் வந்து நாட் ஓன்லி இந்தியா, ஓகே, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், இந்த மாதிரி இந்த சோலார் சிஸ்டம் இல்லாம இன்னொரு சோலார் சிஸ்டத்தை கூட நீ வரையானா ரெடியா தான் இருப்பேன். ஓகே, ஃபைன். ஆக்சுவலா ஒரு பிளான் போடுவோங்க, கண்டிப்பா பிளான் போடுவோம். நம்ம இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கும் போது இந்த பசங்க லாஸ்ட் செமஸ்டர்ல கோவாக்கு போகணும்னு ஒரு பிளான் போடுவானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் கோவாக்கே போக மாட்டானுங்க. அது மாதிரி நாம இப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளானை போடுவோம். ஓகே, அது என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். சரியா? ஃபைன், வெரி குட். ஸோ அதான் திஸ் ஒன் இஸ் வாட் அப்படின்னா திஸ் ஸ்டூபாஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் ஸ்கல்ப்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி பிளேசஸ்லாம் மேப் பிளேஸுங்க. சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஆர் ஃபவுண்ட் இன் விடிஷா. விடிஷான்றது மத்திய பிரதேஷ், பாரூத்ன்றது மத்திய பிரதேஷ், போத்கயா பீகார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஜகையப்பேட்டான ஒரு பிளேஸ். ஆக்சுவலா இந்த ஜகையப்பேட்டா ஏற்கனவே மெயின்ஸ்ல மேப்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஜகையப்பேட்டா மதுராவை பத்தி தெரியும் உங்களுக்கு. ஓகே, கந்தகிரி, உதயகிரி, ஒடிஷா அண்ட் பாஜா மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் யாருடைய ஸ்கல்ப்சர்ஸ்னா போஸ்ட் மோரியன் பீரியட்ல இருந்த ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ராக் கட் கேஸ் நான் திருப்பியே சொன்னேன், அசோகா பீரியட்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அது அப்படியே போஸ்ட் மோரியன் பீரியட்ல கண்டிப்போம். இப்போ அசோகா பீரியட்ல நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? ராக்கெட் ஆர்கிடெக்சர் வந்துருச்சு புத்திஸ்ட் மாங்ஸுக்கு அண்ட் ஆல்சோ இந்த அஜிவிகா செட்டுக்கு. முக்கியமா பராபர் கேவ்ஸ் அப்படின்றது எங்க இருக்குன்னா இந்த பீகார்ல இருக்கு. அங்க அஜிவிகா செட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு அவர் கொடுத்தாருன்னு படிச்சுப்பாங்க.
அதே மாதிரி இங்கேயும் போஸ்ட் மோரியன் பீரியட்லயும் நிறைய சைத்தியாஸ் விஹாராஸ்லாம் பில்ட் பண்ணிருப்பாங்க. So a largest number of halls as well as a place of residence for monk structures made out of the solid rocks were found dating back to the days of Satavahanas. So Satavahanas period இது வந்திருக்கு. The place of worship was called Chaitya. இதை நான் ஏற்கனவே புத்திசம் நடத்தும் போது சொன்னேன். சைத்யானா prayer hall, விஹாரானா monastery. And the rocket structure that used for the residence of the monks were called vihara. The biggest rocket Chaitya hall was excavated at Karli அது ஆக்சுவலா சில புக்ல கார்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்லா மகாராஷ்டிரால தான் the biggest நான் போயிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, ஸோ நாசிக் பக்கத்துல இருக்கும். ஸோ the biggest rocket Chaitya hall was excavated in Karla, Maharashtra. So Vihara was excavated at Junar, popularly known as Ganeshi. So இந்த இடத்துலலாம் இதெல்லாம் மேப் பேஸ்ட் கொஸ்டின். கார்லி மகாராஷ்டிரா அப்படின்றது மேப் பேஸ்ட் கொஸ்டின். அங்க என்ன இருக்கு அப்படின்னா சைத்யா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். இதெல்லாம் சில இமேஜஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நாசிக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் போயிருக்கேன். ஸோ அதனால அங்கேருந்து சில இமேஜஸ்லாம் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதான் உங்களுக்கு புரியும் ராக்கெட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு புரியுதா? இதை பாருங்க, இது ஒரு மலை. நீங்க நம்ம மாமல்லபுரம் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இது ஒரு மலை. இந்த மலையில என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பாருங்க, ஒரு குகை மாதிரி செஞ்சிருக்காங்களா உள்ளார. இந்த இடத்துல அழகா பில்லர்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ராக்கெட் ஆர்கிடெக்சர்னு பேருங்க. ஓகே, ஒரு மலைய கொடைஞ்சு 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 அங்க ஒரு அழகான, ஓகே, இந்த சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கையிலே கலைவண்ணம் கண்டார்ன்ற மாதிரி, ஓகே, தன்னுடைய கிரியேட்டிவிட்டிய ஓகே அப்ளை பண்ணும்போது ஸோ அதுல வரக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பங்கள், ஓகே, இதுதான் என்னன்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர். இந்த ராக்கெட் ஆர்கிடெக்சருக்கும் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்னா என்னன்னா, இப்போ ராக்கெட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா மாமல்லபுரம், ஓகே, இப்போ மாமல்லபுரம் உங்களுக்கு சொல்லலாம், இந்த அஜந்தா, எல்லோரா, இதெல்லாம் ராக்கெட் ஆர்கிடெக்சர். இதே ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் என்ன தெரியுமா, இப்போ தஞ்சாவூர் சுத்தி 90 கிலோமீட்டர்ஸ் ஒண்ணுமே கிடையாது, மலையே கிடையாது. ஆனா பட் மலையே இல்லாத இடத்துல போயிட்டு ஓகே 90 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தஞ்சாவூர் பக்கத்துல புதுக்கோட்டையில நார்த்தா மலை அப்படின்ற இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கல்லுலாம் எடுத்துட்டு வந்து அங்க தஞ்சாவூர்ல ஒரு கோவில் கட்டிருக்காங்களா. ஓகே, அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். கான்செப்ட் புரியுதா? இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ மௌரியன்ஸ் பீரியட்லயே ராக்கெட் ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது போஸ்ட் மௌரியன் பீரியட்ல இந்த கார்லி, நம்ம நாசிக் பக்கத்துல இருக்க கார்லி கியூஸ் ஆக்சுவலா. ஸோ நாசிக்ல இந்த மாதிரிலாம் இருக்கு, இது போஸ்ட் மௌரியன் பீரியட்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை செஞ்சது சாதவாகனாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சரல் ஆர்ட்ஸ், இதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஓகே, ஏற்கனவே சொல்ல வந்ததுதான். ஸோ இதை மூணா பிரிக்கிறாங்க, கந்தாரா, மதுரா அண்ட் அமராவதி. ஸோ கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். The Gandhara School of Art reached its peak under the reign of Kanishka. நல்லா பாருங்க, இங்கதான் சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். The Gandhara School of Art reached its peak. புகழின் உச்சத்துக்கே போனது யாருடைய பீரியட்ல அப்படின்னா கனிஷ்கா பீரியட்ல. The Gandhara School of Art reached its peak. Reached its peakனா அப்படின்னா கனிஷ்காருடைய பீரியட்ல தான் அது உச்சத்தை தொட்டிருக்கு. ஓகே, கந்தாரான்னு பேர் வச்சிருந்தாலும், இந்தோ கிரீக்னு சொன்னாலும், கிரேக்கோ ரோமன்னு சொன்னாலும், கனிஷ்கா பீரியட்ல தான் அது உச்சத்தை தொட்டுச்சுன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி அது இல்லையா சார்னா இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. ஸோ அதனாலதான் அதோட டைம் பீரியடே பாருங்க 127, அதாவது சொல்ல போனா ஒரு எக்ஸாக்டா காமன் ஏரா டைம் பீரியட்ல தான் கொடுத்துருப்பாங்க. The theme of sculptures in Gandhara school is predominantly the Buddhist but in Greek style. Okay, நான் தான் சொன்னேன் இல்லையா, hands of Greeks but heart of Indians. ஆர்சி மஜும்தார், இந்த ஹிஸ்டோரியன் ரொம்ப முக்கியம். ஆர்சி மஜும்தார் சொல்றாரு, ஸோ கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல ஓகே அங்க இருக்கக்கூடிய the Greek sculptures, they had the hands of Greeks. Okay, கிரேக்கர்களுடைய கைவண்ணம் காமிச்சாங்க. ஆனா பட் மனசு இந்தியர்களுடைய மனசா இருந்துச்சு. என்ன அர்த்தம்? புத்தாவை மனசுல வச்சுட்டு செஞ்சிருக்காங்க. The region had seen successive rulers of the Greeks. Okay, இந்த கந்தாரான்ற இடம் யார் யாரெல்லாம் ரூல் பண்ணா அப்படின்னா, it has seen the கிரீக்ஸுக்கு அப்புறமா மௌரியாஸுக்கு அப்புறமா சுங்காஸுக்கு அப்புறமா ஷாகாஸ், இவங்க எல்லாம் பாருங்க அந்த கந்தாரா ரீஜனை ரூல் பண்ணுவாங்க. And Kushanas for many centuries. This gave a distinct character to the Gandhara school of art. This is also called as Greco-Roman, Indo-Greek, Greco-Buddhist art form because it had இது பேர் தான் கேட்பாங்க. கந்தாரா ஸ்கூலுக்கு மற்ற நேம்லாம் என்னன்னா Greco-Roman, Indo-Greek, Greco-Buddhist form. Okay, because it had all the influences coming from the Roman, Greek and also Indian states. The chief patrons of the arts were all the Kushanas and also Shakas. பேர் தான் பாருங்க கிரீக்கு, ஆனா சப்போர்ட் பண்ணது ஷாகாஸும் குஷனாஸும். The most significant of these art form was the depiction of Buddha in a human form. புத்தாவை
மனுஷனா தான் காமிச்சிருப்பாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். புத்தாவுடைய அந்த ஐஸ பாருங்க. Have a look at it. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஒரு கிரேக்கர்களுடைய விஷயத்த, ஒரு கிரேக்கர்களுடைய இமேஜ அழகா புத்தா மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. You see the eye movement and also அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். So the sculptural tradition of Gandhara had the confluence of Bactria, Parthia and local Gandhara tradition. The typical Hellenistic features can be seen in the head of the Buddha. So Buddha உடைய ஓகே ஹெட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த பன்னு சொல்லுவாங்க, கொண்டை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ புத்தாவுடைய நான் சொன்னல ட்ரெஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? ஓகே, ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேப்ஸ்லாம் இருக்கும் ஆக்சுவலா. இதுவே மதுரா ஸ்கூல்ல வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. மதுரா ஸ்கூல்ல புத்தாவை ஓகே பத்மாசனா போஷல் இருப்பாரு. இதுக்கு பேர் அபயமுத்ரான்னு பேரு. புத்தாவை நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் கூட, அதாவது மித்திக்கல்னா மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ், மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் கூட புத்தாவை என்ன பண்ணிருப்பாங்க, லிங்க் பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா புத்தாவுக்கு ஒரே ஒரு ஓகே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான். ஓகே, அவருடைய லெஃப்ட் ஷோல்டர் பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெஸ்ஸால கவர் ஆயிருக்கும். சில புக்ல ரைட் ஷோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. பட் பாருங்க, ரொம்ப ஃபேஸ்லாம் இட் வாஸ் ஹெட் ஷேவன், ஃபேஸ்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு சாமியார் மாதிரி மாத்திட்டு இருப்பாங்க. அதான் விஷயம். ஓகே, அப்போ மத்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ன்றது என்ன? The origin of Madras School of Art has been traced back to the middle of the 1st century. Okay, middle of the 1st century. Middle of the first to 2nd century, but it was in the 1st century the genuine process began. A large number of images dating back to the Kushana period are from Mathura. Unlike Gandhara School of Art, which has a heavy Hellenistic influence, Mathura has a Brahmanical influence, which is evident from his sculptures. Brahmanical influence ஏன் சொல்றானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா புத்தாவை காமிச்சிருப்பாங்க. Sculptures of Brahmanical deities like Kartikeya, Kartikeyana Murugar, Vishnu and Kubera were found. In addition, the Jain sculptures of Kushana period also found in the considerable amount. நான் சொன்ன இல்லையா, ரெட் சாண்ட்ஸ்டோன்ல பில்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். So this indigenous art form uses red sandstone. In the Madras School of Art, not only Buddhist image, but also a theme of Kartikeya, Vishnu, Kubera and also Jain tradition. இங்க Brahmanical influence இருக்கு. Brahmanical influence ஏன் சொல்றாங்கன்னா, அதாவது பிராமணிக்கல் இன்ஃபுளுன்ஸ் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பெல்லாம் இந்தியாவில துறவு இப்ப சேஜஸ் இருக்காங்கன்னா, இந்த சேஜஸ் பார்த்து இப்ப நீங்களே இந்த இமேஜ் பாருங்க, இந்த புத்தா எப்படி இருக்காரு? ஓகே, இவரும் புத்தா தான், இவரும் புத்தா தான். இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு பாருங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மதுரா ஸ்கூல்ல அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ he was the four-armed விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விஷ்ணுவை காமிச்சிருக்காங்க. அண்ட் வார் காட் கார்த்திகேயன் அண்ட் அக்னி. ஓகே, ஸோ அக்னி அண்ட் ஆல்சோ கார்த்திகேயன். ஓகே, எங்க சார் முருகர் வேலுன்னு காமிக்க கேட்காதீங்க. ஓகே, ஜினா இன் மெடிடேஷன், குஷானா பீரியட். ஓகே, அண்ட் அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இந்த அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது நீங்க இமேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நம்மளுடைய ஓகே ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அமராவதி டிபிக்ஷன் ஆஃப் அமராவதி ஸ்டூபா. இந்த இடத்துல மட்டும் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல மார்பிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் புத்திஸ்ட் மெடாலியன், இங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் இமேஜ் இருக்கும். ஸோ எலிஃபென்ட் இமேஜ் வந்து புத்தாவுடைய லைஃப் போர்த்தோட சொல்லுது ஆக்சுவலா. ஸோ அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல இட் வாஸ் அட் ஆந்திர பிரதேஷ். ஓகே, கிருஷ்ணா கோதாவரி பேசன். இது அதிகமாக பேட்ரானைசேஷன் பண்ணது சாதவாகனாஸ். இதான் ட்விஸ்ட். சாதவாகனாஸ் பிராமின்ஸ் பேசிக்கலி. பட் ஏன் இவங்க அதிகமாக அதை பேட்ரானைசேஷன் பண்ணாங்கன்றதான் தெரியல ஆக்சுவலா. சொல்லப்போனா it should be noted that Amaravati School of Art flourished even after the fall of Sadavahanas. The important characteristics of Amaravati School, it is narrative art. Okay, use of white marbles na sonadala varudha. A distinct features of the Amaravati art going is giving more emphasis on the human figurines over the nature. So நேச்சருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட ஹியூமன் ஃபிகரைன்ஸுக்கு, அதாவது மனுஷங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதிகமா நேச்சுரல் ஃபார்ம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. The most of the art forms of Amaravati were found in the railings, the plinths and other parts of the stupa. So இதுவும் வந்து ரைன்ஸ் ஆஃப் அமராவதி இன்னைக்கும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் த ரைன்ஸ் ஆஃப் அமராவதி ஸ்டூபா. ஓகே, அமராவதி ஆந்திரால இருக்கு. ஸோ இதோட நாம இதுதாங்க இந்த போஸ்ட் மோரியன் பீரியட். இப்போ போஸ்ட் மோரியன் பீரியடோடைய
என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படியே ஒரு நம்ம இது வரைக்கும் போஸ்ட் மோரியன் பீரியட்ல என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ போஸ்ட் மோரியன் பீரியட்ல நம்ம இந்தோ கிரீக்ஸை பார்த்தோம். இந்தோ கிரீக்ஸுக்கு அப்புறமா ஷாக்காஸை பார்த்தோம். ஷாக்காஸுக்கு அப்புறமா இந்த பார்த்தியன்ஸை பார்த்தோம். பார்த்தியன்ஸுக்கு அப்புறமா குஷானாஸ், குஷானாஸ்ல கனிஷ்காவை பார்த்தோம். அதுக்கப்புறமா சுங்கா டைனஸ்டி, கன்வா டைனஸ்டி, சேட்டி டைனஸ்டி அண்ட் சாதவாகனாவை பார்த்தோம். அண்ட் தமிழ்நாட்டில் சங்கமேஜை பார்த்தோம். ஸோ சங்கமேஜோடைய சொசைட்டி, ரிலீஜியன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நேற்று முடித்தோம். சாதவாகனாஸ் ஓகே, அவங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புத்திஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்னென்ன, ஸ்டூபாஸ்லாம் என்ன, யாருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம்? போஸ்ட் மோரியன்ஸும் முடிச்சிட்டோம். காட் இட்? எனி டவுட்ஸ்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. போஸ்ட் மோரியன்ல இருந்து என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எக்ஸாமுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்குன்னா, போஸ்ட் மோரியன் பீரியட்ல இருக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அண்ட் போஸ்ட் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டின் கூட அப்புறமா இருக்கு கீழே. போஸ்ட் மோரியன் பீரியடோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கேட்பாங்க, இது ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் போஸ்ட் மோரியன் பீரியடோட ரிலீஜியன் எப்படி டெவலப் ஆச்சுன்னு கேட்பாங்க. ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிலீஜியன் எதனாலலாம் டெவலப் ஆச்சு? இந்த டைம் பீரியட்ல தான் இந்தியாவில் இமேஜ் வர்ஷிப் வர ஆரம்பிக்குது. ஓகே, பகவதீசம், சிவா வர்ஷிப் வருது, கிருஷ்ணா வர்ஷிப் வருது, புத்திசத்துல மகாயானா வருது. ஸோ இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃபாரின் எலிமெண்ட்ஸ், இந்தியன் எலிமெண்ட்ஸ் கூட என்ன ஆகுதுன்னா அசோசியேட் ஆகுது. ஓகே, இந்த ஹெலியோடோரஸோடைய பாஸ் நகர் இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி படிச்சோம் நேற்று, நாகசேனாவை பத்தி படிச்சோம், மெனண்டரை பத்தி படிச்சோம். ஸோ ஒரு ரிலீஜனோட இம்பார்ட்டன்ஸ் இந்த சமயத்துல தான் ரிலீஜன் அப்படின்றது ரொம்ப சொல்லப்போனா இட் ஹாஸ் ஒரு பெரிய காம்படிஷனே வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டைம் பீரியட்லயே ஓகே லைட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் பக்தி எமர்ஜாக ஆரம்பிக்கும். ஏன்னா பகவதீசம் அப்படின்றது கிருஷ்ணா வர்ஷிப் தான். ஸோ பக்தியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, பக்தின்றது ஒரு கடவுள் மேல வைக்கக்கூடிய உன்னதமான அன்பு. நிறைய கடவுளை நீங்க பிலீவ் பண்ணலாம், பட் ஒரு கடவுள் மேல வைக்கக்கூடிய ஒரு உண்மையான காதல் அன்பை தான் பக்தின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே போஸ்ட் மோரியன்ஸ் பீரியட்ல வந்துருக்கும். ஆக்சுவலா குஷானா டு காதுவா ஆடியோல வாங்க. என்ன டவுட் சொல்லுங்க சார். குஷானாஸ் நடத்தும் போது ரெண்டு காதுஸ் பத்தி சொன்னீங்க. காது கிடையாது அது. அவங்க பேரு, ஒருத்தன் பேர் வந்து பார்க்கும் பொழுது குஜாலா காத் பிசஸ், அதாவது குஷானாஸ் அப்படின்றவங்க யூச்சி ட்ரைப்ஸ், இப்ப யூச்சிஸ் அப்படின்ற ட்ரைபல் குரூப்ஸை சார்ந்தவங்க. அந்த யூச்சிஸ் ட்ரைபல் குரூப்ஸை ரெண்டு ரூலர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பேர் வந்து பார்க்கும் பொழுது காத் பிசஸ் 1. இந்த காது பிசஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ரெண்டு காதை காமிச்சேன் நான். காது பிசஸ் 1, இன்னொருத்தன் பேர் காது பிசஸ் 2. இந்த காது பிசஸ் 1 தான் குஜாலா காது பிசஸ் சொல்லுவாங்க. இன்னொருத்தன் பேரு விமா காது பிசஸ் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா குஷானாவுக்கு முன்னாடி, அதாவது கனிஷ்காவுக்கு முன்னாடி இருந்த ரூலர்ஸ்பா. ஓகே, இவங்கெல்லாம் இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் ரீஜன் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஓகே, இவங்கெல்லாம் அதுல காது பிசஸ் 1 அப்படின்றவர் சிவ வழிபாட்டை அதிகமா நம்பினாரு. பட் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னா கனிஷ்கா தான். கனிஷ்கா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Kanishka was called the second Buddha. He was the one who patronized Buddhism. Okay, he was the one who started Gandhara school, Mathura school. He gave much importance for the Mahayana sect. Industries வந்து அவருடைய பீரியட்ல சைனாவில் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்க்கும் பொழுது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சோல்ஜர்ஸ், காட்ஸ், அதுக்கப்புறமா ஃபுட் சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்க்கும் பொழுது ஷூஸ், ஓகே, அதுக்கப்புறமா ஹெட் கீர், மாஸ்க், இது மாதிரிலாம் சைனால இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ண மாதிரி இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணாரு. அதிகமா குதிரைப்படைன்னு சொல்லக்கூடிய கேவலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. சில்க் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணாரு. இந்தியாவிலேயே கோல்டு காயின் பியூரிட்டியை ரொம்ப அதிகமா கொடுத்தாரு. ஓகே, ஸோ இது மாதிரி கனிஷ்காவை பத்தி, கனிஷ்காவுக்கு பிடிச்ச இடம் காஷ்மீர், அதனாலதான் 4th புத்திஸ்ட் கவுன்சில் அங்க நடத்திருப்பாரு. அண்ட் மதுராவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் கனிஷ்காவை பத்தி சில விஷயங்கள். கனிஷ்கா he fought with the erstwhile Indo-Greek ruler and Shakas rulers. வேற என்ன டவுட்? சேடி இது ஆக்சுவலா சில புக்ல சேடி டைனஸ்டி அப்படின்றது நம்ம சாதவாகன், அதாவது நம்ம மகாஜனபதாஸ்ல படிச்ச சேடி டைனஸ்டி இந்த மத்திய பிரதேஷ்ல இருக்காங்களா, இந்த சேடி டைனஸ்டியே என்ன சொல்றாங்க அப்படின்னா கலிங்க காரவேலா, ஒடிசான்னு சொல்றாங்க. அதான். வேற
வேற டவுட்? Shall I move to the next one? Guptas ஆரம்பிக்கலாமா? Okay, fine. The types of mudras நான் அப்புறமா சொல்றேன். முத்ராஸ் ஆக்சுவலா என்னன்னா இப்ப நான் சொல்லலாம், அது உங்களுக்கு புரியாது. அந்த முத்ராஸ் நான் தனி பிபிடியாவே ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஆக்சுவலா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கு. இண்டிபெண்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னன்னா சப்ஜெக்ட் கூட வராம தனியா வரும், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல தனியா வரும். அதை அப்ப நான் நடத்துறேன். இப்ப நான் இதை வந்து அபய முத்ரா, இது வந்து பார்க்கும்பொழுது பூமி ஸ்பரிச முத்ரா, இது வந்து தர்ம சக்கர பிரவர்த்தன முத்ரானா இப்ப நான் காமிக்கலாம் முடியாது, சரி இருக்காது. அதை நான் பிபிடியோட ரெடி பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே சரி. இந்த குப்தாஸ் இருக்கு இல்லையா, குப்தா பீரியட் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சொல்ல போனா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் குப்தாஸ் முடிச்சிட்டா இது இது இட் வில் கோ another 2 classes. It's a lengthiest chapter. இந்த குப்தாஸுக்கு அப்புறமா தான் ஹர்ஷவர்தனா டைனஸ்டி படிப்போம், அதுக்கப்புறமா சாளுக்கியாஸ், அதுக்கப்புறமா பல்லவாஸ். ஸோ அதோட ஏன்ஷியன்ட் இந்தியா முடியுது. இன்னும் ஒரு 4 கிளாஸ்ல ஏன்ஷியன்ட் இந்தியா ஓவர். அதான் நான் சொன்னேன், நம்ம கிளாஸ் ஜூலை 6ஆம் தேதி ஆரம்பிச்சோம், ஆகஸ்ட் 6க்குள்ளார மேக்ஸிமம் ஏன்ஷியன்ட் இந்தியா முடிச்சணும்ன்றதான் என்னுடைய பிளான். இந்த குப்தாஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்லயும் சரி, ப்ரிலிம்ஸ்லயும் சரி, ஆப்ஷனல்ஸ்லயும் சரி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே குப்தாஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, the Gupta period was called golden age or classical age அப்படின்னு சொல்றாங்க. குப்தா பீரியட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, இந்த குப்தா பீரியட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டன் ஏஜ் நான் அப்படி ரிஸ்க் எடுக்கிறது நான் எழுதிடலாம் பேச. It was called the period of golden age of Hinduism, or it is also called as the classical age, the classical age of Hinduism. ஆனா இது கோல்டன் ஏஜா இல்லைன்னா கிளாசிக்கல் ஏஜான்ற ஆர்குமெண்ட் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இதுதான் உங்களுடைய மெயின்ஸ்ல கேட்பாங்க, இஸ் குப்தன் ஏஜ் ரியலி a golden age அப்படின்னு. அதை நாம தனியாவே படிக்க போறோம், அது கோல்டன் ஏஜா இல்லைன்னா வந்து டார்க் ஏஜா இல்லைன்னா கிளாசிக்கல் ஏஜான்னு தனியாவே படிப்போம். பட் ஜென்ரலாவே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த டைம் பீரியட்ல தான் ஹிந்துயிசம்னு வருதா. இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னா ஹிந்துயிசம்னு சொல்லியிருக்கணும், ஆரியன்ஸ் பீரியட்ல கூட நான் ஏன்னா ஹிந்துயிசம்னு சொல்லணும் அவங்க கிட்ட. நான் ஏன் இப்ப மட்டும் இந்துயிசம்னு சொல்றேன், நான் ஏன் இப்ப இந்துயிசம்னு சொல்றேன் மலர், நான் ஏன் இப்ப இந்துயிசம்னு சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். மலர் சார், நான் ஏன் இப்ப இந்துயிசம்னு சொல்றேன்? பெர்ஃபெக்ட்டா தெரியல சார். பெர்ஃபெக்ட்டா தெரியல, சரி ஓகே. கலையரசன், ஓகே அந்த கலையரசன். பிலீஃப் சார் சார் ஓகே ஓகே நான் கேக்குறேன், கலை நீ சொல்லுங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இந்துயிசம் ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். அதான் ஏன் இந்துயிசம் நான் ஏன் இப்ப சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது தானே. ஓகே ஃபைன், ஓகே நோ இஷ்யூஸ். மகாலட்சுமி சார்
ஏன்பா நான் இப்ப இந்துயிசம்னு சொல்றேன்? தெரியல சார். மேபி இவரு இந்துசம்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். எவால்வ் ஆகிறதுக்கு அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. முகமது எஸ் சார். சொல்லுங்க, நான் ஏன் இப்ப இந்துயிசம்னு சொல்றேன்? இந்த டைம்ல ஸ்டேட் வந்து ஹிந்துயிசம் பேட்டர்னைஸ் பண்றாங்க சார். ஓகே. அப்ப இதுக்கு முன்னாடி நான் இந்துயிசம்னு யூஸ் பண்ணலையே. இப்போ போஸ்ட் மோரியன் பீரியட்லயோ மௌரியா பீரியட்லயோ ஒரு அதாவது ஆரியன்ஸ் பீரியட்ல கூட நான் இந்துயிசம்னு வார்த்தையை யூஸ் பண்ணல. இப்ப நான் ஏன் யூஸ் பண்றேன்? எனி ஐடியா? யாருக்கு தெரியும்? 2 பேர் கை தூக்கிறீங்க. நான் ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்ண தம்பி. சார் இந்த டைம்ல தான் அவங்க கம்பைலேஷன் ஆஃப் த ஹிந்து டெக்ஸ்ட்லாம் மோஸ்ட்லி இந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. லைக் மகாபாரதா அண்ட் ராமாயணா எல்லாம். அண்ட் ஸ்டேட் ரிலிஜனாவும் இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ் எல்லாமே புத்திசம் பேஸ் பண்ணி இருந்த மாதிரி இந்த டைம்ல வர ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹிந்துயிசம் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து புத்திஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி பிராமணிக்கல் லைக் எக்ஸ்பான்ஷன் அதிகமா இருந்திருக்கும். சரி ஓகே. நீ சொல்ல காயின்ஸ் எல்லாத்துலயுமே காட்ஸோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. சூப்பர். ஹிந்துயிசம் பத்தி நிறைய வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க ராஜி. சார் ரிவைவ் ஆஃப், அதாவது நம்ம இந்துயிசம் வந்து ஒரு ரிலிஜனா ஃபார்ம் ஆகாம ஒரு பிராக்டிஸா இருந்திருக்கும் சார். புத்திசம் இதெல்லாம் வந்து இதோட தன்மை வந்து மாறும்போது திருப்பி இந்துயிசம் வந்து பிராக்டிஸ்க்கு வந்திருக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, வேற யாரு? மதி, நீங்க என்ன ட்ரை பண்றீங்களா? தெரியல சார். நோ ஐடியா. ஜனனி, உங்களுடைய 7வது அறிவு 8வது அறிவுக்கு எதனா புலப்பட்டிருக்கா? தெரியல சார். வெரி குட், சூப்பர். தினேஷ், நீங்க? சார் இந்த பீரியட்ல திருப்பியும் அந்த பிராமணிக்கல் டாமினன்ஸ் திருப்பி எமர்ஜ் ஆகுது சார். ஓகே, வெரி குட், ஃபைன். ஃபாத்திமா, நீங்க? சார் இது வரைக்கும் வந்து தனித்தனியா சிவா விஷ்ணு தனித்தனியா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தது. இப்ப அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஃபாத்திமா, வெரி குட். குட். மக்களே, நீங்க ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல பிராமணிசம் அப்படின்ற வார்த்தையை தான் நான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பேன். பிராமணிக்கல் ரிலீஜியன், ரிச்சுவலிஸ்டிக், இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக். ஓகே. போஸ்ட் மோரியன் பீரியட்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு கடவுளும் இந்தியாவுல எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த கடவுள்லாம் இருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கடவுள்களுடைய வழிபாடு இப்போ பயங்கரமா டாமினேட் ஆக ஆரம்பிக்குது. அது எப்படி சார் வழிபாடு டாமினேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு முருகர் பிடிக்கும். நான் முருகரை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணுவேன். இதுக்கு பேர் என்ன வர்ஷிப்னா, இதுக்கு கௌமாரம் அப்படின்னு பேர். முருகரை மட்டுமே நான் வழிபட்டா எனக்கு என்ன பேர் அப்படின்னா, நான் வர்ஷிப் பண்றது கௌமாரா. குமாரான்ற வார்த்தை தான் கௌமாரம்னு வந்துருச்சு. அப்படின்னா நான் முருகரை வர்ஷிப் பண்றேன். முருகன், அந்த வர்ஷிப் ஆஃப் முருகன். இல்ல சார், நான் வந்து லார்ட் சிவாவை மட்டும் தான் வர்ஷிப் பண்றேன். சிவாவை வர்ஷிப் பண்ணா இப்போ சைவத், சைவத். ஸோ மதம் என்னன்னா இந்து மதமா இருந்தாலும் சைவத். ஓகே. இல்ல சார், நான் வந்து விஷ்ணுவை தான் சார் வர்ஷிப் பண்ணுவேன். விஷ்ணு, வைஷ்ணவிசம், வைஷ்ணவிசம். சார் நோ, ஆத்தா சக்தியை மட்டும் தான் நான் வர்ஷிப் பண்றேன். ஸோ சக்தி வர்ஷிப். ஓகே. ஸோ சக்தி வர்ஷிப் என்னன்னா சாக்த வழிபாடு, சாக்தம். சார் முழுமுதற் கடவுள் கணேசனை தான் சார் நான் வழிபடுவேன். ஓகே. ஸோ கணேஷா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகே, கணபதியை வர்ஷிப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு கணாபத்தியம்னு பேரு. கணாபத்தியம். இதுலயே நோ சார், நான் வந்து சிவனை மட்டும் தான் வழிபடுவேன். அப்படி சிவனை வழிபட்டாலும் அவரை நான் வந்து பார்க்கும் பொழுது அவரை உருவமா வழிபட மாட்டேன். சிவாவை உருவமா வழிபடாம நான் அவர் என்னென்னலாம் பண்றாரு. இப்ப லார்ட் சிவாவை பாத்தீங்கன்னா ஒரு பெக்குலியரான காட். அவர் எப்பயுமே ஆளெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே இந்த ஜிம்முக்கு போன மாதிரி இருப்பாரு. அவருடைய வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரேவியார்ட் தான், சுடுகாட்டுல தான் இருப்பாரு. டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. பேய் கொடுங்க, பிசாசு கூடலாம். ரொம்ப இவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூத கணங்கள், அகோரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவாவை வர்ஷிப் பண்ணாலும் சிவாவையே நான் ஒரு விதமான ஸ்டைல நான் வர்ஷிப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இந்த நான்கடவுள் படம் பாத்தீங்கன்னு பாத்தீங்க, இந்த அகோராஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆக்சுவலா அகோரிகள்லாம் இருப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னுவோம். அகம் பிரம்மாஸ்மினா என்ன அப்படின்னா இது சும்மா டைலாக் எல்லாம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மினா நான் தாண்டா கடவுள்னு அர்த்தம். யோ சிவனே நான் தானே அர்த்தம். ஓகே, சோ இந்த மாதிரியான வழிபாடு இருக்கு. இதுக்கப்புறமா 12வது நூற்றாண்டுல லிங்காயத்துல ஒரு வழிபாடு இருக்கும். லிங்காயத்துல சிவனை லிங்க வழிபாட மட்டும்தான் வழிபடுவாங்க. அப்ப என்னடா உங்களுக்கு பியூட்டினா, இதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவுல பிராமணிசம் அப்படின்ற ஒரு ரிலீஜன் இருக்கு. பிராமணிசம் அப்படின்னா இவங்க இந்திரா, ருத்ரா, வருணா, வாயா, யம இப்படிலாம் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்களா. இதுக்கு பிராமின்ஸ் அதாவது ரிச்சுவல்ஸ், அதாவது வேதிக் பீரியட்ல இவங்களுக்கு உருவம்லாம் கிடையாது. வேதிக் பீரியட்ல இந்திரனுக்கு உருவம்லாம் கிடையாது. ஆனா இப்ப எல்லா காட்ஸுக்கும் உருவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடவுள் இந்த வடிவில் இப்படிதான் இருப்பாருன்னு உருவ வழிபாடு வருது. அண்ட் ஒவ்வொரு காடுமே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃபேமிலி ஸ்ட்ரக்சரு சார்? சிவா, சக்தி. சக்தி வந்து யார் சார் அப்படின்னா லார்ட் விஷ்ணுவோடைய சிஸ்டரு. ஓகே, அப்ப சிவனும் விஷ்ணு வந்து பார்க்கும் பொழுது மாமா மச்சான். இந்த மாதிரியான உறவுகள் பத்தி இப்ப கடவுளையே உறவுகளுக்குள்ள அரைச்சிட்டாங்க. ஓகே, சோ பெருமாளுடைய மகள் தான் யார் சார் அப்படின்னா இந்த அவங்க பேர் என்ன, அவங்க முருகனுடைய ஒய்ஃப் வள்ளி தேவயானைன்னு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வ லோகத்துல பழைய கதைகள்லாம் கொடுத்து இவங்க எல்லாம் பெருமாளுடைய மகளா இருந்தாங்க அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டோரியை லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படிதான் இந்து மதம் அப்படின்றது இந்து மதமாவே வருது. நீ புத்திஸ்ட் இல்ல, நீ ஜெயின் கிடையாது, நீ அஜிவிகா கிடையாது, நீ கிறிஸ்டியன் கிடையாது, நீ வந்து இஸ்லாமும் கிடையாது. அப்ப நீ யாருன்னா நீ ஒரு ஹிந்து. முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் புரியுதா? இதுக்கு முன்னாடி தனித்தனியா பண்ண வர்ஷிப். அதனாலதான் பாருங்க இந்த டைம் பீரியட்ல தான் இந்த ராமாயணா, மகாபாரதா இதெல்லாம் கம்பைல் பண்ணாங்க. இந்த டைம் பீரியட்ல தான் ரிச்சுவல்ஸும் அதிகமா வருது. இந்த டைம் பீரியட்ல தான் பிராமணிக்கல் டாமினன்ஸும் அதிகமா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல தான் இந்த ஒரிஜினல் பிராமணிக்கல் ஆரியன்ஸ் பீரியட்ல ஃபாலோ பண்ணப்படக்கூடிய உபனிஷத் தாட்ஸ் டெக்ஸ்ட் திருப்பியும் வர ஆரம்பிக்குது. பட் இதே டைம் பீரியட்ல தான் நிறைய ட்ரைபல் கிராப்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. இதே டைம் பீரியட்ல தான் இந்தியாவுல மற்ற மேஜர் ரிலீஜன்ல இல்லாத எந்தெந்த பிலீவ் சிஸ்டம்லாம் இருந்துச்சோ அந்தந்த பிலீவ் சிஸ்டம்லாம் வரணும் சேர ஆரம்பிக்குது. கன்சிடர் ட்ரைபல் காட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களையும் இந்து மதத்து கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த மாரியாத்தா காளியாத்தாவெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்ப பிராமின்ஸ் எல்லாம் வந்து இப்ப மாரியம்மன் கோவில், காளியாத்தா கோவில் எல்லாம் பிராமின்ஸ் வந்து வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. இப்ப பண்றாங்க, ஒரு காலத்துல பண்ண மாட்டாங்க. அந்த கோவில்ல வர்ஷிப் பண்ற பிராமின்ஸும் பிராமின்ஸே கிடையாது, அவங்க பூசாரின்னு. தெரியுமா உங்களுக்கு? பூசாரிக்கும் ஐயருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு அது என்ன கான்செப்ட்னு? நீங்க உங்க கோவிலையே போய் பாருங்களேன். இப்ப பெரிய பெரிய கோவில் எல்லாம் இப்ப யாரும் பாக்குறது கிடையாது. வருமானம் வந்தா போதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு காலத்துல பூசாரி தான் அம்மன் கோயில். அம்மன் கோயில் பூசாரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே சிவன் கோயில் பூசாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, சிவன் கோயில்ல ஐயர் இருப்பார், பெருமாள் கோயில்ல ஐயங்கார் இருப்பார். பட்டை போட்ட ஐயர், நாமம் போட்ட ஐயங்கார். கான்செப்ட் புரியுதா? இதுலயும் காஞ்சிபுரம்லாம் வந்தா அது வந்து தென்கலை வடகலை அப்படின்னு வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்த காஞ்சிபுரம் இந்த தென்கலை வடகலை பிரச்சனை யாருக்குன்னா தெரியுமா? ரியல் இஷ்யூஸை பத்தி போவோம். இனிமேட்டு ஹிஸ்டரி கொஞ்சம் ரியல் பிராக்டிக்கலான இஷ்யூஸ் பத்தி எல்லாம் போகும். சொல்லுங்க, அது என்ன வடகலை தென்கலை பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அது என்ன அது கான்செப்ட்? காஞ்சிபுரம் கோவில்ல வடகலை தென்கலைன்னு காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு பெருமாள் கோயில் இருக்கு. ஓகே, அதுல இந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல ஓகே இந்த வடகலை தென்கலைன்னு ஒரு பெரிய டிவிஷன் இருக்கு. என்ன கான்செப்ட் அது சொல்லுங்க? தெரியல. நாமும் டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருப்பாங்க சார். அப்புறம் அவங்க வந்து வேற தேசிகர் ஃபாலோவர்ஸ், இந்த சைடு இருக்கவங்க வந்து வேற ராமானுஜர் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. வேதாந்த தேசிகர். ஓகே, வெரி குட். அவங்களுக்குள்ள வேதாஸ் ஃபர்ஸ்ட் பாராயணம் பண்றதோ ஃபைட் அடிக்கடி வரும் சார், யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஒரு சிலது அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஆல்வாஸோட இது வேணா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே ஓகே, நாளைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல வடகலை தென்கலைன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டா கூட அந்த பிரச்சனை வந்து பார்க்கும்போது போச்சு. ஓகே, அது வடகலைன்னா என்ன, தென்கலைனா என்ன,
ஏன் அவங்க அதுவும் ஒரே பெருமாள் கோயில்ல 2 விதமான ஐயங்கார் இருக்கிறாங்க. அவங்க சில பேர் வந்து சில ஒரு விதமான பிலீவ் சிஸ்டம்ல இருக்கு. அது என்ன அதாவது இந்த யானைக்கு வந்து இந்த நாமம் போடுற கதைன்னு கூட சொல்லுவாங்க அது ஆக்சுவலா. ஸோ அதை சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வேணா கிளாஸ் முடிச்ச உடனே தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. யார் வந்து ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? நாளைக்குல இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஸோ இதாங்க புத்திசம். சரி புத்திசம்ன்றேன். ஸோ இதான் குப்தாஸ். ஸோ குப்தாஸ் கோல்டன் ஏஜ் ஆர் கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் இந்துயிசம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இந்துயிசம்ன்றது வர்றது இப்போதான். அது தவிர்த்து இல்லாம ஏன் ஒரு இடத்த கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க, எந்த ஒரு இடத்துல நான் அதாங்க கொடுத்துருக்கேன். இப்பேற்பட்ட இந்துயிசத்துல இந்தியாவில் இப்பேற்பட்ட குப்தாஸ் ரூல் பண்ண டைம் பீரியட்ல பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. சொசைட்டி, ரிலீஜன், சயின்ஸ், டெக்னாலஜி, எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், இது எல்லாத்துலயுமே குப்தாஸ் பீரியட் ஒரு லெவல் பீக்குக்கு போயிடுச்சு. விமன் எம்பவர்மெண்ட்ல போல, அது நான் சொல்றேன், நிறைய மைனஸ் இருக்கு. பட் பொதுவா ஹிஸ்டோரியன் சொல்ற விஷயம் என்னன்னா, குப்தாஸ் பீரியட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அது கோல்டன் ஏஜ் நாங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி, ரிலீஜன், சயின்ஸ், எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாத்துலயுமே குப்தாஸ் ஒரு லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன, கோல்டன் ஏஜ் அப்படின்றதும் சொல்லப்படுறது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, முதல்ல குப்தாஸை பத்தி படிக்கிறோம்னா ஏன் அவங்களுக்கு கோல்டன் ஏஜ், ஏன் கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டோடைய டாமினன்ஸ் அதிகமா இருந்துச்சு. இந்த ஓல்டு வேதாஸ், இந்த ரிச்சுவல்ஸ், இந்த மகாபாரதா, ராமாயணா, நிறைய ரிலீஜியஸ் பிலாசபிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த சாப்டர்ல தான் நம்ம ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்து பிலாசபி, சமக்கியா, ஓகே, அந்த இதுன்னு சொல்லிட்டு நாம படிப்போம். சமக்கியா, நியாயா, வேதாலாம் படிப்போம் பாருங்க. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். So you can go for a break. Break க்கு அப்புறமா நம்ம ஆரம்பிப்போம். Go for a break and come back. குப்தாஸ் நேட்டிவ் இந்தியனாவா? ஆமாம்மா, இந்தியன் தான். அவங்க மத்திய பிரதேஷ் ரீஜன், அந்த பழைய மகதாஸ் ரீஜனை ரூல் பண்ணியிருப்பாங்க.
Okay, we'll start. So, the Guptas. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா, குப்தாஸ் ஏன் சார் போஸ்ட் மௌரியன் பீரியட்ல இல்ல? குப்தாஸ் போஸ்ட் மௌரியன் பீரியட்ல இருந்தாங்க. ஒவ்வொரு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு டைனஸ்டின்றது ஃபேமிலி ரூல்னு அர்த்தம். இப்போ சோலாஸ் வந்து 12வது நூற்றாண்டுல தான், அதாவது 9வது நூற்றாண்டுல இருந்து 12வது நூற்றாண்டு 13வது நூற்றாண்டோட தொடக்கத்துல வரைக்கும் டாமினண்டா இருந்தாங்க. இப்ப நீங்க ஏன் கேட்கல, ஏன் சோலாஸ் வந்து பார்க்கும்போது 6th செஞ்சுரியிலே இருந்திருக்கலாமே, ஏன் சோலாஸ் வந்து பார்க்கும்போது 15th செஞ்சுரியிலே இருந்திருக்கலாமேனா இருந்திருக்கலாம் தான். ஆனா பட் என்ன ஆச்சுன்னா அப்பதான் எமர்ஜ் ஆகுறாங்க. சங்க காலத்துல சோழர்கள் இருந்தாங்க, டவுன் ஆயிட்டாங்க. திருப்பி வந்து பிற்கால சோழர்கள் அப்படின்றவங்க 850ல எமர்ஜ் ஆகுறாங்க, திருப்பி 13th செஞ்சுரியில டவுன் ஆகுறாங்க. அப்போ டைனஸ்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்க வீடு இருக்குங்க, ஏன் பெரிய பெரிய இதெல்லாம் போவீங்க? இப்போ உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்ப்பாங்க, நீங்க படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க, இப்ப நீங்க சர்வீஸ் வாங்கிட்டீங்க. ஓகே, உங்க ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அப்படியே ஜஸ்ட் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இருக்காங்க. ஆனா பட் நீங்க சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா இப்போ உங்களால உங்க ஃபேமிலி நேம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குமா? அதே கான்செப்ட் தான். குப்தாஸ் அப்படின்றவங்க போஸ்ட் மௌரியன் பீரியட்லயே இந்த கனிஷ்கா இருந்தார் இல்லையா, கனிஷ்காவுக்கு கீழே இருந்த ஒரு ஃபியூடல் கம்யூனிட்டி. சொல்ல போனா கனிஷ்கா எம்பையர் இருக்கும் பொழுது, குஷானாஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கீழே ரூல் பண்ண ஒரு ஃபியூடல் நேட்டிவ் ரூலர்ஸ். பட் இந்தியாவில் போஸ்ட் மௌரியன் பீரியட்ல இந்த கனிஷ்கா போன பிறகு கொஞ்சமா இந்த டைனஸ்டி என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அதனாலதான் குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ஸ்ரீகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம ஒண்ணா படிப்போம். ஸோ த எக்லிப்ஸ் ஆஃப் தி குஷானாஸ் இன் த நார்த் இந்தியா and Satavahanas in the Deccan in 3rd century Common Era ushered in a period of political atomism. Atomism na, okay, another small fragmented political state vandachu and paved for a number of minor power. It was in this situation that the Guptas laid the foundation for an empire. Their origin cannot be determined with certainty. However, it is believed that they began as subordinate to the later Kushana rulers and acquired political control in the 2nd decade of the 4th century. இப்படி நடத்துறதை விட உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். இந்த குப்தாஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய டைம் பீரியட், அதாவது குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னா ஸ்ரீகுப்தான் பேர். அவர் இந்த குப்தா டைனஸ்டியை 250 காமன் எராலே ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த டைம் பீரியட் எல்லாம் இவங்க ரொம்ப பாப்புலர் ஆகல. ஓகே, இதுக்கப்புறமா அவருடைய மகன் கடோச்சகான்னு ஒருத்தர் இருப்பான், கடோச்சகான்னு ஒருத்தர் இருப்பான். அவனும் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. பட் சந்திரகுப்தா, இந்த கடோச்சகாவுடைய பையன் யாருன்னா சந்திரகுப்தா 1, முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தா மௌரியா கிடையாது, சந்திரகுப்தா 1. ஓகே, ஸோ இவருடைய சன், அவன் பேர் என்னன்னா சமுத்திரகுப்தா. ஓகே, சமுத்திரகுப்தா. அவனுக்கு அப்புறமா வந்தது யார் சார்னா சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தன். அதுக்கப்புறம் யாருன்னா குமாரகுப்தா. அதுக்கப்புறமா யாருன்னா ஸ்கந்தகுப்தா. இவங்க தான் ரொம்ப பாப்புலர். இதுக்கப்புறமாவும் குப்தா ரூலர்ஸ்லாம் இருக்காங்க, பட் அவங்களாம் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. 250ல தன்னுடைய குப்தா டைனஸ்டி ஆரம்பிச்ச ஸ்ரீகுப்தா, குப்தா டைனஸ்டியும் ஒரு டைனஸ்டி பாப்புலர் ஆனது எப்ப சார்னா 320 காமன் எரால. அப்படின்னா பாருங்க 70 வருஷம் கழிச்சுதான் இந்த சந்திரகுப்தா மூலியமா தான் குப்தா டைனஸ்டி பாப்புலர் ஆயிருக்கு. ஃபவுண்டர் யாரோ, பட் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது இவருடைய பீரியட்ல. இதே சமுத்திரகுப்தா டைம் பீரியட்ல, சந்திரகுப்தா 2 உடைய டைம் பீரியட்ல தான் இந்த குப்தா டைனஸ்டி வேற லெவலுக்கு போயிருக்கும். இதான் லாஜிக் ஆக்சுவலா. ஸோ இவங்களை பத்தி தான் ஒவ்வொருத்தரா நாம இப்போ படிப்போம். ஸோ அதாங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன சார்னா பாத்தீங்கன்னாலே தெரியும். Their origin cannot be determined with certainty ன்னு சொல்லிருக்காங்க. Manusmriti and Vishnu Purana asserted, okay, that Guptas were Vaishyas based on the suffix Gupta. Guptas அப்படின்றவங்க எப்பயுமே வைஷ்யர்கள் போடக்கூடிய ஒரு சஃபிக்ஸ் அப்படின்னும். அப்போ இந்த குப்தர்கள் அப்படின்றவங்க வைஷ்யா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க.
The genealogical account of the Guptas mentioned Maharaja Gupta, Sri Gupta, and Maharaja Gadochaka. The Guptas பாத்தீங்கன்னா மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். The Guptas இந்த பாம்பஸ் டைட்டில் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே விரும்புவாங்க. அது பேர் என்ன சொல்றேன்? பாம்பஸ் டைட்டில்ஸ். பாம்பஸ் டைட்டில் என்ன தெரியுமா? POM ஓகே PUS. பாம்பஸ் டைட்டில் நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாம்பஸ் டைட்டில் அப்படின்னாலே ரொம்ப பெருமைக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில்ஸ். இப்ப மகாராஜா வராருன்னு சொன்னா போதும், ராஜாதிராஜ, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுல திலகன் சொல்லிட்டு தேவையில்லாமலாம் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாம்பஸ் டைட்டில்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஸோ இந்த பாம்பஸ் டைட்டில குப்தாஸ் வந்து குப்தன்ஸ் எப்பயுமே அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ மகாராஜான்னு பேர் வச்சுப்பாங்க, மகாராஜாதிராஜான்னு பேர் வச்சுப்பாங்க. ஓகே, இவங்க பீரியட்ல the two rulers do not seem to have any ground and they are known only for the respectable mentions. Okay, but it was the Chandragupta one who laid the foundation stone for the empire. So who laid the foundation stone அப்படின்றது பாத்தீங்கன்னா it was Chandragupta one. இவங்க just mention பண்றாங்க, sir he was the founder. Okay, Sri Gupta Gadochaka. The first known Gupta inscriptions dates back to 320 Common Era, probably the years of Chandragupta one. ஒண்ணுமே கிடையாது, குப்தா எரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? குப்தா எரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த குப்தா எரா எந்த வருஷம் கேட்பாங்க? குப்தா எரா. இந்த குப்தா எரா அப்படின்றது எப்பையில இருந்து வருதுன்னா 320 காமன் எரால இருந்து தான் குப்தா எரா அப்படின்றது வருது. ஏன் இந்த எரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த வருஷத்துலதான் சந்திரகுப்தா ஒன் லிச்சாவிஸ் பிரின்சஸ் சொல்லக்கூடிய குமாரதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே, அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது குமாரதேவியோடைய டவுரி சந்திரகுப்தாவுக்கு கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சந்திரகுப்தா ரொம்ப பெரிய ஆள் ஆகுறாரு. ஓகே, சொல்ல போனா இவருக்கு சப்போர்ட்டா இந்த குமாரதேவியோடைய இந்த லிச்சாவிஸ் என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஆர்மிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பை மேட்ரிமோனியல் அலையன்சஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே பை மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பை த மீன்ஸ் ஆஃப் டவுரி அண்ட் இட் இஸ் ஆல்சோ த டே ஆஃப் காரனேஷன், அவருடைய பட்டம் சூட்டக்கூடிய நாள் அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தாஸ் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல இஷ்யூ பண்ண காயின்ஸே என்ன சொல்லுது அப்படின்னா குப்தாஸ் எந்த அளவுக்கு ஓகே இந்த திருமணத்து மூலயமா சந்திரகுப்தா பெரிய ஆள் ஆனாருன்றத சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஸோ 320 காமன் எரா. ஸோ சமுத்திரகுப்தா சந்திரகுப்தா ஒன் பத்தி ரொம்ப சிம்பிளா தாங்க, ரொம்ப 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 சிம்பிளான பர்சன். சந்திரகுப்தா ஒன் என்ன பண்ணிருக்காருன்னா குமாரதேவின்ற ஒரு லிச்சாவிஸ் பிரின்சஸ மேரேஜ் பண்ணிருக்காரு. இது மூலயமா குப்தா டைனஸ்டி பெருசாச்சு. ஸோ சமுத்திரகுப்தா நெக்ஸ்ட் வர இம்பார்ட்டன்ட். ஸோ சந்திரகுப்தா வாஸ் ஆக்சுவலி சக்சீடட் பை a prince believed to be Samudragupta's brother, that is Kachagupta, but Samudragupta came to the predominance. Information regarding Samudragupta and his conquest were based on the inscriptions and the coins. His conquests were known through lengthy eulogies called Prasastis, composed by his court poet Harisena through Allahabad inscription. இந்த ஹரிசேனா யாருன்னா சந்திரகுப்த மௌரியாவுடைய கோர்ட் போயட் மட்டுமல்லாம அவருடைய கமாண்டர் இன் சீஃப், அவருடைய தளபதி. he was the commander in chief, he was the court poet. சமுத்திரகுப்தாவை எப்பயுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னும் பொழுது நெப்போலியன் ஆஃப் யூரோப் ஃபேமஸ் ஃபார் திஸ் military conquest, okay, famous for his territorial expansion. Likewise in India, Samudragupta was fond of territorial expansion. There was a saying that Samudragupta he captured so many places in India. நிறைய இந்தியாவுல நிறைய பிளேசஸ் அவரு சமுத்திரகுப்தா என்ன பண்ணாரா கேப்சர் பண்ணாரா. அதை பத்தி பிரீஃப் எலாபரேட்டா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த ஹரிசேனாவுடைய அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். He was said to have uprooted the Achyuta of Achichitra. Achichitraன்றது என்னன்னு தெரியும், பாஞ்சாலம். Nagasena of Padmavati and Ganapati Naga of Mathura. இவங்க மூணு ரூலர்ஸையும் டிஃபீட் பண்றாரு. So Achyuta of Achichitra, Nagasena of Padmavati and Ganapati Naga of Mathura. This was followed by a number of kings and tribes who were brought under Gupta's suzerainty. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க இப்படி சொல்லலாம். சமுத்திரகுப்தா இந்தியாவை ரூல் பண்ணும்போது அவருக்கு பிரச்சனை பயங்கரமா இருந்துச்சுங்க. அவரை ஏன் இந்தியன்
அதாவது இந்தியன் நெப்போலியன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப சமுத்திரகுப்தாவோட டைம் பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இந்த குஷானாஸ் அப்படின்றவங்க டிக்ளைன் ஆன டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட்ல இப்போ நீங்க இதை இப்போ பாகிஸ்தான்னு சொல்றீங்க, ஆனா அந்த பாகிஸ்தான்லாம் ஒரு காலத்துல இந்தியா தான்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த நார்த் வெஸ்ட் ரீஜன் இது பெர்ஷியா. ஓகே, ஸோ சந்திரகுப்தா பெர்ஷியா இது. ஸோ சந்திரகுப்தாவுடைய பெரிய பிளஸ் என்னன்னா, இவர் என்ன சொல்றாங்க இவரை பத்தி, இவர் நிறைய ரூலர்ஸை டிஃபீட் பண்ணாராம். சொல்ல போனா இவர் டிஃபீட் பண்ண ரூலர்ஸ்ல இவர் அதிகமா ஹி டேக்கன் கேர் ஆஃப் வாட் அப்படின்னா இந்த ஃப்ரான்டியர் கிங்டம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ரான்டியர் கிங்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இந்த ஷாகாஸ் அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தி இந்தோ தட் இஸ் குஷானா ரூலர்ஸ், சில ஷாகாஸ் அண்ட் குஷானாஸ் ரூலர்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு, அதாவது இவங்களுடைய வழி வந்தவங்கள. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹி ஹாஸ் டிஃபீட்டட் இந்த மதுரா ரூலர்ஸ், நார்த் இந்தியால இந்த மதுரா, இந்த மதுராக்கு அப்புறமா இந்த பாஞ்சாலம், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ரூலர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஓகே, அது தவிர்த்து இல்லாம சில சென்ட்ரல் இந்தியன் ட்ரைபல் கிங்டம்ஸையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஆந்திரால இருக்கக்கூடிய டெக்கன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ரூலர்ஸையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஹி கேம் அப் டு அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருப்பாரு. தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு அவர் ஆக்சுவலா சமுத்திரகுப்தா. ஆனா காஞ்சிபுரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா இன்னும் டிஃபீட் பண்றாரு. ஆனா பட் இன்னும் டிஃபீட் பண்ணி, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெக்கன் ரூலர்ஸ், இந்த தமிழ்நாட்டுல இந்த பல்லவா ரூலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணாலும் இவங்களுடைய டெரிட்டரிய he didn't annex. சொல்ல போனா இந்த டெரிட்டரியை இவங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறாரு. ஓகே, அதாவது டிஃபீட் பண்ண இந்த பல்லவாஸ்க்கே ஆர் இந்த டெக்கன் ரூலர்ஸுக்கே திருப்பி கொடுத்துடுறாரு. ஆனா இந்த ட்ரைபல் கிங்டம்ஸை, நான் இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி பண்றது இல்லையா, இந்த ட்ரைபல் கிங்டம்ஸை, இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் கிங்டம்ஸை, ஓகே, இங்க இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்டியர் ரூலர்ஸை, இவங்க எல்லாரையுமே சந்திரகுப்தா என்ன பண்றாருன்னா அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. ஓகே, இங்க நிறைய பேர் ஹிஸ்டோரியன்ஸுக்கு ஒரு டவுட், ஏன் வந்து சந்திரகுப்தா காஞ்சிபுரம் வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்காரு, பட் இந்த பல்லவாஸை டிஃபீட் பண்ணிட்டு இவங்கள அன்னெக்ஸ் பண்ணல, their territory, their kingdoms were not annexed. அதான் அல்டிமேட், they were all not at all annexed. டெக்கன் ரூலர்ஸும் அட்டாக் பண்ணிட்டு they were not annexed. அப்போ இது நாட் அன்னெக்ஸ்ட், ஏன் இந்த டெரிட்டரியெல்லாம் மட்டும் அன்னெக்ஸ் பண்ணல, நாட் அன்னெக்ஸ்ட் ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க இவர் ஒரு பாலிசி ஒன்று ஃபாலோ பண்ணாராம். ஓகே, கேட்சிங் தி பட்டர்ஃப்ளை, இவருடைய பாலிசி பேரே என்ன, கேட்சிங் தி பட்டர்ஃப்ளை. ஓகே, கேட்சிங் தி பட்டர்ஃப்ளை அண்ட் லெட்டிங் இட் ஃப்ரீ, லெட்டிங் இட் ஃப்ரீ. ஓகே, பட்டாம்பூச்சியே ஒரு பட்டாம்பூச்சி சுதந்திரமா பறந்துட்டு இருப்பான். இந்த கிராமத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பட்டாம்பூச்சி போய் சாப்பிட்டு அப்படி பிடிப்போம், ஒரு ரெண்டு நம்ம சில பேர் சட்டின் ஆகிடும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி பிடிப்போம். பிடிச்சி அந்த பட்டாம்பூச்சி அப்படி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பழைய மாதிரி ஃப்ரீயாலாம் பறக்காது, அது ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரி பறக்கும். பார்த்துருக்கீங்களா, அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? எங்க சைடு எங்க ஊர்ல பட்டாம்பூச்சி எல்லாம் வருது, ஒரே தும்பியா வருது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த பட்டாம்பூச்சி அப்படி பிடிச்சி இப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி விடும் பொழுது அது ஃப்ரீயாலாம் பறக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரியான ஏன்னா ஒரு ப்ரெஷரை வந்து அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம், அதை ஃப்ரீயா விடும் பொழுது அது ஒரு மாதிரி ஒரு பயத்திலேயே பறக்கும், கீழே விடும். ஸோ இந்த பாலிசி பேர் என்ன சொல்றாங்க, கேட்சிங் தி பட்டர்ஃப்ளை அண்ட் லெட்டிங் இட் ஃப்ரீ. என்ன பாலிசி சொல்லு ராஜி, வாட் இஸ் த பாலிசி நேம்? Catching the butterfly and letting it free. ருஷ்கானா, அது என்ன பாலிசி அது? Catching the butterfly and letting it free, sir. Yeah, Manjula, what is the policy? Catching the butterfly and letting it free, sir. Charu, what is the policy? Catching the butterfly and letting it free. இப்போ நம்ம யாரை பத்தி படிச்சிட்டு இருக்கோம்? குப்தாஸ்ல எந்த ரூலர் பத்தி படிக்கிறோம்? சமுத்திரகுப்தா. ஓகே, சோ துரை, சமுத்திரகுப்தாவை பத்தி யாரு எந்த கோட் போயிட்டு சொல்லியிருக்காங்களே? துரை, ஹலோ சார். சொல்லுங்க, சமுத்திரகுப்தா பத்தி எந்த போயிட்டு சொல்லியிருக்காப்ல? சமுத்திரகுப்தாவை பத்தி எந்த போயிட் சொல்லியிருக்காங்கன்னு கேக்குறேன். கேக்குதா? சார் கேக்குது சார். எந்த போயிட், எந்த இன்ஸ்கிரிப்ஷன் பாத்துக்கோங்க, சொல்லுங்க அருண். சார் ஹரிசேனா சொல்லியிருக்காங்க.
Allahabad pillar inscription of Harisena speaks about Samudragupta's political annexation and conquest. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, அதனால கவனிங்க. இந்தியாவுல பாருங்க ஃப்ரான்டியர் கிங்டம்ஸ்லாம் இருக்கு. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஃப்ரான்டியர் கிங்டம்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃப்ரான்டியர் கிங்டம்ஸ் முக்கியமா ட்ரைபல் கிங்டம்ஸ் ரிசோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிக்கிறாரு. மற்றபடி இந்த மாதிரியான தூரத்துல இருக்கக்கூடிய டெரிட்டரிஸை அவர் விட்டுறாரு. ஏன் அப்படின்னா தூரத்துல இவருடைய கேபிட்டல் இங்க பாட்டாளிபுத்திரான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க இருந்து ஃபர்தர் டவுன் சவுத் எல்லாம் அனெக்ஸ் பண்றது, டவுன் சவுத்தை வந்து டைரக்டா ரூல் பண்றதுன்றதுலாம் கஷ்டம். ஸோ தன்னால விரலுக்கு ஏற்ற வீக்குன்ற மாதிரி தன்னால எதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ, எதெல்லாம் இமீடியட் த்ரெட்டோ, எதெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கிற இடத்த மட்டும் அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார். மற்றபடி இவங்களெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு வேசல்ஸா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தாவுடைய சூசர்னிட்டி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் சமுத்திரகுப்தா ஹிஸ்டரியில ஒரு பெரிய ரூலராகவே வர்றாரு. புரியுதுங்களா? அண்ட் சமுத்திரகுப்தா வந்த ரூட் என்ன அப்படின்னா இதே ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவார்னா நார்த் இந்தியாவை பிடிப்பார். சமுத்திரகுப்தா வந்த ரூட் எந்த ரூட் அப்படின்னா இந்த ரூட் தான். ஓகே, ஸோ ஹி ஸ்டார்டட் சொல்ல போனா இங்க இருந்து அட்டாக் பண்ணிட்டு இந்த ஒடிசா பக்கம் வந்து ஒடிசால இருந்து அப்படியே கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் வந்து பிடிப்பார். இதே ரூட்டை தான் பின்னாடி நம்மளுடைய ராஜேந்திர சோழனும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அடிப்பார். ஓகே, ஸோ இதே ரூட்டை தான் பின்னாடி அவர் பேர் என்ன இந்த மாலிக் கஃபூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆளும் இதே ரூட்ல தான் வந்து அடிச்சு போவான். ஓகே, அதுக்கு எப்படின்னா மாலிக் கஃபூர் ரூட் எப்படின்னா தேவகிரி அட்டாக் பண்ணுவான். தேவகிரியில இருந்து அதுக்கப்புறமா ஓகே இங்க காக்கிநாடா தட் இஸ் வாராங்கல்ல இருந்து துவாரசமுத்திரத்துல அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் மதுரை. ஸோ மதுரையை அடிச்சுட்டு திருப்பி அவர் போயிடுவார். ஸோ இந்த ரூட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி இதெல்லாம் படிப்போம், வெயிட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் நம்மேட்லாம். ஸோ லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ சமுத்திரகுப்தா பத்தி ரொம்ப டீப்பாவே கேட்டிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் further states that the foreign kings called Daivaputra, the title was held by Kushana kings, Shakas, and the ruler of Ceylon as tributaries, where all the tributes, the tributaries கிடையாது, they were all the one who paid tributes. Tributaries கிடையாது, வெயிட் பண்ணுங்க சின்ன. They were all the one who paid tributes. They were all the one who paid tributes to the Gupta. It should be noted that the Samudragupta. Okay, wait பண்ணுங்க. They were all the one who paid tributes to the Samudragupta. Okay, tribute pay பண்ணிருக்காங்க. It should be noted that the Samudragupta's administrative hold was only limited to the North India. The Kushan and Shaka territories in the northwest remained unconquered. It appears that from Allahabad inscription that the Samudragupta was not only a conqueror but also a great poet, musician and patron of learning. In the point நல்லா புரிஞ்சுக்கோங்க, Samudragupta he was the one. Okay, era அப்படின்றது என்னன்னா வருடம், ஒரு வருடத்துடைய தொடக்கம். இப்போ நம்ம சொல்றேன் 2020 நம்ம வந்து we will celebrate this year as we will celebrate 2020 to eliminate plastics னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட இயர் நம்ம ஐடென்டிஃபிகேஷனா வச்சுப்போம், கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷாக்கா ஏராவை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அஃபீஷியல் இந்தியன் கேலண்டராகவே யூஸ் பண்றாங்க. காரணம் என்னன்னா ஷாக்கா ஏரா வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் வாட் அப்படின்னா கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எரா அப்படின்றது அன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு பர்டிகுலர் இயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் தங்களுடைய வாழ்ந்த தாங்க ரூல் பண்ண டைம் பீரியட்ன்றது. ஸோ இப்போ கிறிஸ்டியன் எரான்னு சொல்றோம், ஜீசஸ் கிறிஸ்ட் தான் பேசு. அது மாதிரி குப்தாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்ந்த முதல் மன்னன் யாருன்னா சந்திரகுப்தா. இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, டவுட்டா? யாருக்கு டவுட்? ஃபாத்திமா தெரியாம அன்மியூட் பண்ணிட்டாங்க போலீஸ். Okay, no issues. Okay, so this is what we call it as this one. Okay, அப்போ சமுத்திரகுப்தா எக்ஸாக்ட்டா கொடுத்திருக்கான் பாருங்க. சமுத்திரகுப்தாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹோல்ட் வாஸ் ஒன்லி லிமிட்டட் டு நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு.
He fought with Kushanas and Shakas territory, but அதெல்லாம் இவரால பிடிக்க முடியல actually. So it appears from Allahabad the inscription that Samudragupta was not only a conqueror but also a great poet. Okay, ஏன் அவர் great poet னு சொல்றாங்கன்னா, ஓகே அவர் நிறைய கவிதைகள் சான்ஸ்கிரிட்ல நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருப்பார். அண்ட் மியூசிஷியன். ஏன் மியூசிஷியன் சொல்றாங்கன்னா, அவருடைய இமேஜ்ல ஒரு காயின் அவர் இன்ட்ரடியூஸ், அவரும் கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுல வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். ஸோ நிறைய படிச்சவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காரு. Although his poetical compositions were not survived, for his love for music is evident through his coins, which is depicted him playing veena. So veena vasikira maari da irukku. His coins also represent him in various poses, suggestive of prowess and martial arts. சில இடத்துல வந்து for example வில் விடுற மாதிரி இருக்கும், சில இடத்துல ஒரு மிருகத்து கூட சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ சில இடத்துல அஸ்வமேத யாகா பண்ண மாதிரிலாம் இருக்கு, சில இடத்துல வந்து பார்க்கும் பொழுது கையில பேட்டில் ஆக்ஸோட நின்ன மாதிரிலாம் இருக்கு. So இந்த மாதிரியான காரணங்களால the Samudragupta may be one which was prone to so many of these things அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ சமுத்திரகுப்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா he was called கவிராஜா. ஏன் அவருக்கு கவிராஜான்னு பேரு அப்படின்னா, அவர் நிறைய போயம், அவருக்கு நிறைய வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. he was the one who patrons of the arch. Okay, so and இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, he was also shown depicting so many important things. ஸோ அஸ்வமேத யாகா பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் அவருடைய சமுத்திரகுப்தாவுடைய காயின்ஸ் டிபிக்டிங். வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு காயின் இருக்கு, அண்ட் அஸ்வமேத யாகா பண்ண மாதிரி ஒரு காயின், அண்ட் சமுத்திரகுப்தா கையில ஆக்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு காயின்ஸ். காயினை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சமுத்திரகுப்தா பிளேயிங் வீணா, சமுத்திரகுப்தா பிளேயிங் that is doing அஸ்வமேத யாகா, and சமுத்திரகுப்தா was having a hand axe. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா நமக்கு சமுத்திரகுப்தா பத்தி தெரிய வருது. அண்ட் சமுத்திரகுப்தாக்கு அப்புறமா யாருன்னா சந்திரகுப்தா டூ. சந்திரகுப்தா நல்லா ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலா ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலா என்ன கதைனா, இது ஒரு கேவலமான கதை தான், பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த சமுத்திரகுப்தாக்கு அப்புறமா வரது யார் சார்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சன் ஆனா ராமகுப்தான்னு ஒருத்தர் வருவான். இந்த ராமகுப்தா இவருடைய ஒய்ஃப். ஓகே, இந்த ராமகுப்தா அண்ட் இவருடைய ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரையுமே இவருடைய எனிமி ஒருத்தர் இருப்பான், ஒரு ஷாக்கா ரூலர். இந்த ஷாக்கா ரூலர் என்ன பண்ணுவான்னா, இவங்க ரெண்டு பேரையுமே கேப்சர் பண்ணிடும். ராமகுப்தாவையும் அவருடைய ஒய்ஃபையும் ஒரு ஷாக்கா ரூலர் கேப்சர் பண்ணி வச்சுப்பான். அப்போ அந்த ஷாக்கா ரூலர் என்ன சொல்றான்னா, ராமகுப்தா நான் உன்னை ஃப்ரீயா விட்டுறேன், பட் நீ உன்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட என்ன பண்ணணும், கொடுத்துட்டு போகணும் அப்படின்னும் பொழுது, ஸோ இந்த நாய் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஓகே ஜி அப்படின்னு சொல்லிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், பரவாயில்ல நீ என்னுடைய ஒய்ஃபை வச்சுக்கோங்க, ஓகே என்ன ஃப்ரீயா விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். மனைவியை எதிரிகிட்ட விட்டு ஓடி வந்துடுவான். இது என்ன யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா, இவருடைய பிரதருக்கு தெரிய வரும். இவருடைய பிரதர் நேம் தான் என்னன்னா சந்திர குப்தா டூ. இதுல என்ன கோவம்னா, ஒரு ராஜா தன்னுடைய மனைவியை, அதுவும் நாட்டுடைய பட்டத்து ராணிய தன்னுடைய உயிருக்கு பயந்துக்கிட்டு எதிரிகிட்ட விட்டுட்டு வந்துட்டானேன்ற கோவத்துல, உன்ன மாதிரி கோழைய பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திஸ் சந்திரகுப்தா டூ ஹீஸ் கில்ட் இஸ் ராமகுப்தா, தன்னுடைய பிரதரையே கொண்டுறான். நீ உயிர் வாழ்றதே வேஸ்ட். அது தவிர்த்து இல்லாம இந்த ஷாக்கா ரூலரையும் கொண்டுட்டு இந்த ராமகுப்தாவுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறான். இந்த விதமான திருமண முறை அப்படின்றது அன்னைக்கு இருந்துச்சுன்னு நான் ஏற்கனவே ஆரியன்ஸ் பீரியட்லயே சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா நியோகான்னு பேரு. நியோகானா என்ன அப்படின்னா, marrying a, it's a widow remarriage actually. Okay, it's a niyoga is nothing but it's a widow remarriage அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. widow remarriage தான் நியோகா அப்படின்னு பேரு. இந்த நியோகா is a widow remarriage type. Okay, widow யாருப்பா அது பயங்கர சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, யாரு அது? கொஞ்சம் ஜனனி சார். ஏன் ஜனனி திடீர்னு எதனா பிரச்சனை ஆயிடுச்சா? ஜனனி ஆர் யூ ஓகே? சரி ஓகே, ஏதோ அப்நார்மலா தான் சில விஷயம்லாம் நடக்குது. ஓகே ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு அப்போ உயிரே போயிட்டு வந்துருச்சு எனக்கு இப்போ. ஓகே தம்பி கத்திட்டானா? ஓகே ஓகே ஓகே, மியூட் போடுங்க. ஆக்சுவலா மியூட் போட்டு எதனா கட்டிட்டு இருங்க.
அன்மியூட் பண்ணீங்கன்னா தம்பி வந்து பார்க்கும்போது கத்திட்டு தான் இருப்பான். இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸோட அட்ராசிட்டிஸ்ன்னு பேரு. இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் படிச்சாகணும், வேற வழியே கிடையாது. இதெல்லாம் ஆல் இந்த கேம் ஆக்சுவலா. ஓகே, நோ இஷ்யூ. இல்ல எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா அது ஒருவேளை யாருன்னா இந்த ராமகுப்தாவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா இருக்காங்களா அப்படின்லாம் கூட நான் யோசிச்சேன் ஒரு நிமிஷம். ஓகே, சோ நியோகா அப்படின்றது என்னன்னா விடோ ரீமேரேஜ். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இந்த இப்படிதான் சந்திரகுப்தா 2 என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்கு வருவார் ஆக்சுவலா. ஓகே, சோ புரிஞ்சுக்கோங்க. சோ இதான் விஷயம். சோ கான்செப்ட் என்னன்னா திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி. இந்த சந்திரகுப்தா 2 இவரும் ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஆள் தான். ஏன்னா இவரு தான் இன்னும் ஃபர்தர் டவுன் சவுத் என்ன பண்ணிருப்பாருன்னா இது பண்ணிருப்பாரு. நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. The Chandragupta was further extended and consolidated the Chandragupta. That is, the Samudragupta's territory was further extended and consolidated by Chandragupta to Devi Chandraguptam of Vishagadatta. அதாவது ஏற்கனவே விஷாகதத்தா அப்படின்ற ஒரு முத்ரா ரக்ஷகா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரோட இன்னொரு புக் என்னன்னா தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற புக்ல தான் he mentioned about a Gupta king named Ramagupta who succeeded Samudragupta. He is said to have defeated by Shakas and agreed to surrender his wife Dhruva Devi. His younger brother Chandragupta too protested against this and went to Shakas. Eventually Ramagupta was killed and Dhruva Devi was rescued and married to Chandragupta too. There are evidences to support this. The coins of Ramagupta at Bilsa and inscriptions naming Dhruva Devi as Chandragupta's wife were present. So இப்படிதான் சந்திரகுப்தா 2 வராரு. Yet the legend of Ramagupta still remains, but the inscriptions of Chandragupta 2 did not mention anything about Ramagupta. Chandragupta campaign against Shakas resulted in the final defeat and annexation of Western India into Guptan Empire. So north west இருக்கக்கூடிய Shakas defeat பண்றது யார் சார் அப்படின்னா it was not Samudragupta, it was Chandragupta 2. The empire of Chandragupta 2 extended from Bengal இருந்து north west and from Himalayas to river Narmada. Himalaya இருந்து river Narmada, Bengal. Okay, so Bengal இருந்து north west. The Guptas had a matrimonial alliances with Vakadakas. இதான் ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட். இந்த சந்திரகுப்தா 2 இருக்காரு இல்லையா, இவருடைய மகள் நேம், அவருடைய மகள் அவங்க பேர் என்னன்னா பிரபாவதி குப்தான்னு பேர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல வரும். ஓகே, குப்தாஸ் நம்ம எப்பயுமே என்ன சொல்லிருக்கோம், they were all the supporters of Brahmanical religion படிச்சோமா. The Guptas had a matrimonial alliances with the Vakadakas. Okay, the Guptas had a matrimonial alliances with the Vakadakas. Okay, the Vakadakas அப்படின்றவங்க நாம ஏற்கனவே படிச்சோம். இவங்கெல்லாம் இந்த டெக்கன் ரீஜனை ரூல் பண்ணாங்க. ஓகே, இந்த என்ன பண்றாங்கன்னா இந்த சந்திரகுப்தா 2 தன்னுடைய மகளான பிரபாவதி குப்தா அப்படின்றவங்கள ஓகே ருத்ரசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கடக்கா ரூலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கான்செப்ட் புரியுதா? சந்திரகுப்தா 2 தன்னுடைய மகளான பிரபாவதி குப்தாவை ருத்ரசேனா 2ன்னு சொல்லக்கூடிய வக்கடக்கா ரூலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுதுன்னா இந்த வக்கடக்கா ரூலர் இருக்கார் இல்லையா ருத்ரசேனா 2 அவர் இறந்துருவாரு. அப்போ அங்க சீஃப் ராஜா இல்லாததால ஓகே தன்னுடைய மகள் அங்க இளவரசியா அதாவது அங்க ராணியா இருக்கிறதால சோ என்ன பண்ணுவாருன்னா சந்திரகுப்தா 2வே he will rule where அப்படின்னா this வக்கடக்கா region. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த வக்கடகாஸ் அப்படின்றவங்க புத்திசம் ஃபாலோ பண்ண ரூலர்ஸ், குப்தாஸ் அப்படின்றவங்க பிராமணிசம் தட் இஸ் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ண ரூலர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் குப்தாஸ் தேவர் ஆல் பிராமணிக்கல் சப்போர்ட்டர்ஸ், பட் அட் த சேம் டைம் புத்திசத்தையும் அவங்க பேட்ரானைசேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எப்படி எவிடென்ட் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல நாம படிப்போம். இந்த டைம் பீரியட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா குப்தா வக்கடகா ஆர்ட்னே ஒரு ஆர்ட் இருக்கு. அதாவது ஒரு புத்தாவை சின்ன சைஸ்ல செஞ்சு வச்சிருப்பாங்க, கையில தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த ஆர்ட் பேரே என்னன்னா குப்தா வக்கடகா ஆர்ட்னு பேரு. ஸோ அப்போ குப்தாஸோடைய ஓகே அதாவது குப்தாஸ் அவங்க திருமண உறவுகள் மூலயமா இன்னும் பந்தப்படுத்திக்கிறது யாருன்னா வக்கடகாஸ் டெக்கன் ரீஜன்ல இருந்தாங்க. ஸோ குப்தாஸ் பேசிக்கலி பிராமின்ஸ், வக்கடகாஸ் பேசிக்கலி ஹூம் சார் அப்படின்னா புத்திஸ்ட். ஸோ தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. பின்னாடி இந்த டெக்கன் ரீஜனையும் சந்திரகுப்தா ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். ஸோ சந்திரகுப்தாஸ் ரெயின் இஸ் ஆக்சுவலி ரிமெம்பர்டு ஃபார் ஹிஸ் பேட்டர்னேஜ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். காளிதாசா த கிரேட் சான்ஸ்கிரிட் போயட் பிளேரைட் இஸ் செட் ஹூ லிவ்ட் இன் திஸ் கோர்ட். அதனாலதான் சொல்லுவாங்க சமுத்திரகுப்தாவை பொறுத்த வரைக்கும் ஓகே he was called கவிராஜா. சந்திரகுப்தா 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா he was the one who
who patronized for Navaratnas. Historyல first time இந்த நவரத்னாஸ் அப்படின்றத பேட்ரானைசேஷன் பண்ணது யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 தான். சந்திரகுப்தா 2 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவரை விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க. ஏன் விக்ரமாதித்யான்ற பேர் அன்னைக்கு நிறைய இருக்கும் அப்படின்னா அந்த காலத்துல விக்ரமாதித்யான்ற பேரு ஒரு ஹீரோ, அதாவது ஒரு ஹீரோவை குறிச்சது. யார் ஒருத்தர் ரொம்ப ஹீரோயிக் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ, எந்த ஒரு ராஜா ரொம்ப அவருடைய கேலிபர் சூப்பரா இருக்கோ, ஓகே, மிக சிறந்த ஒரு வீரனா இருக்கிறாரோ அவருக்கு விக்ரமாதித்யான்ற டைட்டில கொடுப்பாங்க. ஸோ சில குப்தா காயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, காப்பர் காயின்ஸ் presumably belong to the ராமகுப்தா. இது ராமகுப்தா பீரியட்ல இஷ்யூ பண்ண காப்பர் காயின். இது வந்து சந்திரகுப்தா 2 இஷ்யூ பண்ண கோல்டு காயின். ஸோ ஒரு ஹார்ஸ்ல போற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் காயின் issued by சந்திரகுப்தா 2 after he assumed the title of விக்ரமாதித்யா. அண்ட் குப்தாஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாவே அவங்க காடஸ் லக்ஷ்மியோடைய கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க. இந்த காடஸ் லக்ஷ்மியோடைய இமேஜை வந்து அதிகமாவே போட்டிருப்பாங்க. ஈவன் சந்திரகுப்தா 1 பீரியட்லயும் அந்த காடஸ் லக்ஷ்மி, இது காடஸ் லக்ஷ்மியோட இமேஜ். பின்னாடி என்ன எந்த ரூலரோ அந்த ரூலரோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது காயினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா காயினுடைய ஃப்ரண்ட் சைட்ல ரூலரோட இமேஜ் இருக்கும். ஓகே, காயினுடைய பேக் சைட்ல கஜலட்சுமி, லக்ஷ்மி தேவியோடைய இமேஜஸ் இருக்கும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி அபவுட் திஸ் சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 உடைய பீரியட்ல தான் ஃபாஹியான் அப்படின்ற சைனீஸ் பில்கிரம் குப்தா டைனஸ்டிக்கு வராரு. He was the one who patronized what அப்படின்னா this நவரத்னாஸ். அதுல முக்கியமானவர் காளிதாசா. மற்ற நவரத்னாஸ் பத்தினா நம்ம படிக்க போறோம் லேட்டரா. அண்ட் குமாரகுப்தா, இவருக்கு அப்புறமா வரவர் யாருன்னா குமாரகுப்தா. he was remembered for performing அஸ்வமேத யாகம். இந்த குமாரகுப்தா தான் நலந்தா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியை உருவாக்குனார். ஓகே, during his rule a branch of Huns from Central Asia captured Bactria. Huns அப்படின்றவங்க பேசிக்கலி தேவர் ஆர் ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ரொம்ப கொடுங்கோலர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. சொல்ல போனா இந்த கொடூரமா மனுஷங்களை யாரு என்னன்னு கூட பார்க்காம சாகடிப்பாங்க. இந்த மாதிரி ஹுன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபல் குரூப்ஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணிட்டு குப்தாஸுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காங்க. However, it remained a distant threat and his rule remained peaceful. Archaeological sources says that he was the founder of Nalanda University. His coins depicts that god Kartikeya, goddess Lakshmi. ஏன் அவருக்கு குமாரகுப்தான்னு பேர் வருதுனாலே இவர் லார்ட் கார்த்திகேயாவுடைய முருக பக்தரா இருந்தாருன்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் கிரேட்டஸ்ட் குப்தா, அதாவது என்னன்னா ஸ்கந்தகுப்தா தான் லாஸ்ட் கிரேட்டஸ்ட் குப்தா. இதுக்கப்புறமா வந்த ரூலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ த ரெயின் ஆஃப் ஸ்கந்தகுப்தா விட்னஸஸ் குப்தா ஆர்மி ரிபல்சிங் ஹுன்ஸ் இன்வேஷன்ஸ். இந்த ஹுனாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா குப்தாஸ் டிஃபீட் பண்றாங்க. At the same time, situation within an empire seems complicated owing to the domestic problem. This feudal system seems to have asserted the independence. அப்பனா என்ன அர்த்தம்னா இப்ப மௌரியன்ஸை பத்தி படிக்கும் போது மௌரியன்ஸ் வேர் பேசிக்கலி சென்ட்ரலைஸ்ட் ஆர்மின்னு படிச்சோம். குப்தா சென்ட்ரலைஸ்ட் ஆர்மி கிடையாது. குப்தாஸ் பேசிக்கலி ஃபியூடல் ஆர்மி. இந்த குப்தாஸுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா நிறைய ஃபியூடல் கிங்டம்ஸ். இந்த ஃபியூடல் ஆர்மி, இந்த ஃபியூடல் கிங்டம்ஸ் அப்படின்றவங்க தான் குப்தாஸுக்கு பேசிக்கலாவே சப்போர்ட்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஹுனாஸோடைய அட்டாக்கை ரிபல்ஸ் பண்ணும்போது இதே டைம் பீரியட்ல டொமஸ்டிக்ல என்ன நடக்குது அப்படின்னா சில தேவையில்லாத டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்குது. இந்த சிவில் வார் நடக்குது. நிறைய குப்தாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபியூடல் லார்ட்ஸ் தங்களை இண்டிபெண்டன்ட்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா குப்தா டைனஸ்டி கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ த கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ட் த ரிப்பேர் ஆஃப் த சுதர்ஷனா லேக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சுதர்ஷனா லேக் அப்படின்றது சந்திரகுப்தா மௌரியா பீரியட்ல புஷ்யகுப்தான்ற கவர்னர் உருவாக்குனது. இந்த சுதர்ஷனா லேக்கை ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பேர் பண்ணது யார் சார் அப்படின்னா ருத்ரதாமன். ஓகே, அண்ட் செகண்ட் டைம் ரிப்பேர் பண்ணது யாருன்னா ஸ்கந்தகுப்தா. Skandagupta did very little to suppress the rebellions subordinates as he was continuously involving in the campaign against Huns. The death of Skandagupta in about 467 was followed by the succession of Purugupta. அதான் பாருங்க, நிறைய குப்தாஸ்லாம் வருவாங்க. ஓகே, புத்தகுப்தா, நரசிம்மகுப்தா, குமாரகுப்தா 3, விஷ்ணுகுப்தான்லாம் வருவாங்க. பட் the later kings failed to keep the failing empire intact. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சந்திரகுப்தா 2க்கு அப்புறமாவே இந்த குமாரகுப்தா அண்ட் ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமா குப்தா டைனஸ்டி அப்படின்றது இந்தியாவில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சமா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் குப்தாஸோடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். இதுதான் நலந்தா யூனிவர்சிட்டி. இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அன்னைக்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உண்டு உறைவிடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. நலந்தா யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்றாங்க, இட் இஸ் கால்டு உண்டு உறைவிடப்பள்ளி. தட் இஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூலே தான். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி.
உண்டு உறைவிட பள்ளினா ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி. More than 10,000 students from Asia studied there. Okay, entrance exam வச்சுதான் entrance exam merit based தான் செலெக்ஷனே பண்ணாங்க. நீ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி அந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்க துவார பண்டிதான் இருப்பாங்க. துவார பண்டிதர் அப்படின்னு இருப்பாங்க. துவார பண்டிதா. இந்த துவார பண்டிதா அப்படின்றவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணணும். துவாரானா கேட், பண்டிதானா ஸ்காலர். ஸ்காலர்ஸ் அட் தி கேட்னு பேர். இவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க செலக்டட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில புத்திசம் எல்லா டைப்பும் புத்திசத்திலேயே புத்திஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. புத்திசத்திலேயே ஹீனயானா, ஓகே, அதுக்கப்புறமா மகாயானா, அதுக்கப்புறமா வஜ்ரயானா, இந்த 3 செக்டர் இருந்துச்சு. அது தவிர்த்து இல்லாம இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில ரூலர்ஸ் ஃப்ரம் நேபாளுக்கு அப்புறமா இன்னும் திபெத், சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து நிறைய பேர் வந்து படிச்சாங்க. ஓகே, அதான் சொல்றேன். இட் இஸ் பேசிக்கலி a Buddhist monastery also. Basically a Buddhist monastery, a vihara. இதை வந்து பார்க்கும்பொழுது மொனாஸ்ட்ரி ஆர் விஹாரா, மகாவிஹாரான்னு பேர் இருக்கு. ஆனா இந்த நலந்தா யூனிவர்சிட்டி யாரு கட்டினது? இட் வாஸ் பேசிக்கலி ஹிந்து ரூலர். அவருடைய பேர் என்ன? குமாரகுப்தா. இதை கட்டினது ஒரு ஹிந்து. ஆனா இது என்ன அப்படின்னா பேசிக்கலி புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் புத்திசம் அன்னைக்கு ரொம்ப அதிகமா எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதான் நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி. ஸோ இந்த நலந்தா யூனிவர்சிட்டின்றது குப்தன்ஸோடைய ஒரு மிகப்பெரிய குப்தாஸ் பீரியட்ல வந்தது. இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை 13th செஞ்சுரியில அழிச்சிருவாங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்ப குப்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மௌரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல எப்பயுமே என்ன சொன்னேன்? மௌரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அமத்தியாஸ் இருப்பாங்க, ராஜுகாஸ் இருப்பாங்க, ஓகே, அத்தியக்ஷாஸ் அப்படின்லாம் இருப்பாங்களா? இங்க பாருங்க, குப்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் ஃபியூடல் அட்மினிஸ்ட்ரேஷன்றதால கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். The Guptan rulers assumed imperial titles such as Maharajadiraja, Parameshwara, and Paramabhattakara. This implies that the existence of lesser kings with considerable authority. Okay, சின்ன ரூலர்ஸா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில அத்தாரிட்டி இருந்திருக்கு. The major part of the Gupta territory was ruled by lesser kings or feudatories who were defeated by another rulers. Only Bengal, Bihar, and Uttar Pradesh, which formed the nucleus of the empire, were under the imperial rule. பெங்கால், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் குப்தாஸ் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணாங்க. மற்ற இடத்துல யாரு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா குப்தாஸோடைய ஃபியூடேட்டரிஸ். இதுல ஒரு ஃபியூடேட்டரிஸ் யார் சார்னா இவங்க தான் மைத்ரகாஸ் ஆஃப் வல்லாபி. வல்லாபினா குஜராத். இவங்க பின்னாடி ஹர்ஷா பீரியட்லயே வருவாங்க. மைத்ரகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வல்லாபியை ரூல் பண்ணாங்க. அண்ட் வர்தனாஸ் ஆஃப் தானேஸ்வர். ஹர்ஷவர்தன் இருக்காரு இல்லையா, அவர் இதை சார்ந்தவர் தான். குப்தாஸோடைய ஃபியூடல் லார்ட்ஸ் தான் வர்தனாஸ் ஆஃப் தானேஸ்வர். தானேஸ்வர்ன்றது ஹரியானால இருக்கு. இது ஒரு மேப் பேஸ்டு கொஸ்டின். வல்லாபின்றது மேப் பேஸ்டு கொஸ்டின். மௌகாரிஸ் ஆஃப் கன்னௌஜ், இதுவும் ஒரு மேப் பேஸ்டு கொஸ்டின். ஸோ மைத்ரகாஸ், ஓகே, வர்தனாஸ் அண்ட் ஆல்சோ திஸ் ஓகே மௌகாரிஸ் ஆஃப் கன்னௌஜ். Guptas did not possess an elaborate and organized bureaucracy. இதே மௌரியன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். Mauryans possessed elaborate and organized bureaucracy, whereas Buddhas no. Seals and inscription mention official ranks and designations whose precise meaning is uncertain. எக்ஸாக்டா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த குப்தா பீரியட்ல அதிகமா குமாரமத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. Okay, the term Kumaramatya occurs in 6 Vaishali seals, represents a high ranking official, equivalent status to that of a prince of a royal blood. குமாரமத்தியானா ஒரு மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஓகே ஒரு இளவரசரா இருப்பாரு, ஆர் யாருன்னா ஒரு கவர்னரா இருப்பாரு. Harisena, the composer of Allahabad Prasasti, was a Kumaramatya, also held additional designations such as Sandhi Vigrahika. இந்த ரெண்டு வார்த்தை இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சந்தி விக்ரஹிகான்ற வார்த்தை மௌரியன் பீரியட்ல வரல, குப்தா பீரியட்ல வருது. சந்தி விக்ரஹிகான த மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அண்ட் பீஸ் அண்ட் மகா தண்டநாயகா. நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், தண்டா அப்படின்னா ஜுடிஷியரியை குறிக்கும். ஸோ மகா தண்டநாயகா அப்படின்னா ஜுடிஷியரி ஆர் மிலிட்டரி அஃபீஷியல்ஸை குறிக்கிறது. ஓகே, இதே தண்டநாயக்கான போலீஸ் மிலிட்டரியை குறிக்கும், மகா தண்டநாயக்கான ஜுடிஷியரியை குறிக்கும். The Gupta king was assisted by a council of mantris. The Allahabad Prasasti refers to an assembly or a council presumably of ministers known as Sabha. So இங்கேயும் சபான்ற கான்செப்ட் வந்துருக்கு. ஒண்ணுமே கிடையாது, மந்திரி சபா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்றோம்ல, அதாங்க.
The Gupta Empire was further divided into province known as Buktis or Desha, administered by the governors who were usually called as Uparikas. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே, ஸோ குப்தாஸ் உடைய பீரியட்ல ப்ராவின்சஸ் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா தேஷா ஆர் புக்தி. இந்த புக்தியை ரூல் பண்றவன் கவர் பண்றவன் பேர் என்னன்னா உபாரிகான்னு பேரு. The Uparika was directly appointed by the king. Vaishali seal, Damodarpur seal, copper-plate inscription, Iran pillar inscription mention about several Uparikas under Guptas. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரான் ஒரு இடம் இருக்குல்ல, இந்த ஈரான் அப்படின்னு வருது இல்லைங்க, இந்த ஈரான் அப்படின்ற பிளேஸ் வருது இல்ல, ஈரான்ஸ், இந்த ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வருது இல்ல, முதல்ல சத்தியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிறது எந்த இடத்துலன்னா இந்த ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அதான் சத்தியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் உபாரிகாவை பத்தி மென்ஷன் பண்ணது என்னன்னா வைஷாலி சீல், தாமோதர்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் மேப் பேஸ்டு கொஸ்டின். வேர் இஸ் தாமோதர்பூர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தாமோதர்பூர் அப்படின்றது எங்க இருக்குன்றது நீங்க எழுதணும். ஓகே, இது தவிர்த்து இல்லாம the Guptan provinces were further divided into district. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓகே, provinces யார் கண்ட்ரோல்ல, provinces யார் கண்ட்ரோல்னு பார்த்தோம். they were all called provinces பேர் என்ன? தேஷாஸ் ஆர் புக்தி அப்படின்னு பேரு. பக்திக்கு பதில் புக்தின்னு போடுங்க. இது உபாரிகா கண்ட்ரோல்ல. டிஸ்ட்ரிக்ட் யார் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா விஷயாஸ். The district were divided into the Guptan provinces further divided into district called as Vishayas. The Vishayas உடைய இன்சார்ஜ் யாருன்னா விஷயாபதி. Vishayapati seems to have been generally appointed by the provincial governor. Damodara copper plate, அதே நம்ம படிச்சதுதான். The Damodarpur copper plate inscription dating back to the ruler of Kumaragupta states that the Vishayapati was assisted in his administrative duties by prominent members of the town. ஓகே, அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, உபாரிகா அப்படின்ற ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அமைச்சர். இந்த அமைச்சருக்கு கீழே வரவன் யாருன்னா இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் ஐஏஎஸ் ஆபீசர்னு வச்சுக்கோங்க. அவன் பேர் விஷயாபதி. இந்த விஷயாபதிக்கு சப்போர்ட் யார் சார் அப்படின்னா நகரஸ்ரேஸ்தி. நகரஸ்ரேஸ்தினா யாரு? சீஃப் மெர்ச்சன்ட் ஆர் பேங்கர். ஓகே, அண்ட் ஆல்சோ சர்த்தவாகா. சர்த்தவாகானா யார் சார்னா சீஃப் காரவன். இதெல்லாம் பிரிலிம்ஸுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட். சர்த்தவாகானா என்னன்னா சீஃப் காரவன். காரவன்னா என்ன? ட்ரேட் பண்றவன். அண்ட் ஆல்சோ பிரதம குலிகா. குலிகானாலே ஆர்டிசன்ஸ்னு அர்த்தம். பிரதம குலிகானா சீஃப் ஆர்டிசன்ஸ், இந்த ஓவியம் வரைகிறவன். அண்ட் ஆல்சோ பிரதம கயஸ்தா. கயஸ்தா அப்படின்னா ஸ்கிரைப், அஃபீஷியல் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன். ஓகே, கயஸ்தா அப்படின்ற வார்த்தை வாஸ் சீஃப் ஸ்கிரைப், ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன். அப்படின்னா என்ன? கயஸ்தா அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஸ் அ சீஃப் ஸ்கிரைப். யாருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு, ஓகே, அரண்மனையில யாருக்கு எந்த ஆபீசருக்கு என்ன கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரெவென்யூ கலெக்ஷனை பத்தி ஒரு இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, இப்போ கிராமத்துல போனீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றவங்க எல்லாத்த பத்தியும் அக்கௌண்ட் வச்சிருப்பான் இல்லையா, அது மாதிரி. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் பிலோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்க்ளூடட் கிளஸ்டர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் நோன் அஸ் விதி, பட்டா, பூமி, பேத்தா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது யார் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா விதி மகாமத்ராஸ்ன்னு பேர். ஸோ கிராமம் தான் ஃபைனல். கிராமம் யாருடைய கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா கிராமிய திக்ஷான்னு பேர். அதே கான்செப்ட் தாங்க. நீங்க எந்த டைனஸ்டியை படிச்சாலும் அடிமட்ட லெவல் இருக்கிறது கிராமம். கிராமத்துடைய அதிகாரி யாரு? அதுக்கு லெவல்ல தாலுக் ரீஜன், அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் ரீஜன், டிஸ்ட்ரிக்ட் மேல ப்ராவின்ஸ், ப்ராவின்ஸ்ல இங்க உபாரிகான்னு பேரு, டிஸ்ட்ரிக்ட்ல விஷயாபதி. இந்த விஷயாபதிக்கு சப்போர்ட்டர் யார் சார் அப்படின்னா இந்த நகரஸ்ரஸ்தி, சீஃப் பேங்கர், கயஸ்தாஸ், அதுக்கப்புறமா சர்த்தவாகா அண்ட் ஆல்சோ பிரதம குலிகா. குலிகானாலே என்ன அர்த்தம்னா சீஃப் ஆர்டிஷன் அர்த்தம். இதுதான் விஷயம். இதுதான் குப்தாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி. அண்ட் குப்தாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் புரியுதா? இதெல்லாம் பிரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்டா வரக்கூடிய வார்த்தைகள். நீங்க எழுதணும். நீங்க டவுட் நீங்க எழுதும் பொழுது என்ன பண்ணணும்னா இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் எப்பயுமே இப்படி சொல்லுவேன். எழுதும் பொழுது நான் எப்படி சார் எழுதுறது? ஓகே, ஸோ இப்படி போட்டுருங்க. போட்டு இங்க மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது என்ன? ப்ராவின்ஸ். இந்த ப்ராவின்ஸோட ஹெட் யார் சார் அப்படின்றத கீழே போட்டுருங்க. ப்ராவின்ஸோட ஹெட் யாரு? உபாரிகா. நான் ஈஸியா எழுதிடலாம். இந்த ப்ராவின்ஸுக்கு அப்புறமா வர டெரிட்டரி என்ன? ப்ராவின்ஸுக்கு அப்புறமா வர டெரிட்டரி என்ன? டிஸ்ட்ரிக்ட். கரெக்டா? டிஸ்ட்ரிக்டோடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ராவின்ஸ், ப்ராவின்ஸுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டோடைய இன்சார்ஜ் பேர் என்ன?
என்ன பேரு? விஷயாபதி. விஷயாஸ். டிஸ்ட்ரிக்ட்னா விஷயாஸ்னு போட்டு விஷயாபதி. டிஸ்ட்ரிக்ட்னா விஷயாஸ். விஷயாஸுக்கு அப்புறமா கீழே விஷயாபதி. ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பா வரணும். தேர்ட் என்ன? தேர்ட் யார் சார் அப்படின்னா இந்த விஷயாபதி வாஸ் சப்போர்ட்டட் பை ஓகே நகர ஸ்ரேணி இப்படி போட்டுருந்தோம். ஓகே கயஸ்தாஸ், புலிகாஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இருக்கிறது அடுத்த யூனிட். அடுத்த யூனிட் யார் கண்ட்ரோல்ல வருது அண்ட் லாஸ்ட் கிராமா யார் கண்ட்ரோல்ல வருது. இப்படி மென்ஷன் பண்ணினாலே எழுதிட்டு இப்படி மென்ஷன் பண்ணீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுதுன்னு போட்டுருவோம். ஓகே கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதான் விஷயம். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா நீங்க இந்த மிலிட்ரி ரூலோட முடிப்போம். ஏன்னா குப்தாஸ் இட் வில் கோ அனதர் கிளாஸ் ஆல்சோ. ஸோ ஷர்த்தவாகனா சீஃப் காரவன், நகர ஸ்ரெஸ்தி அப்படின்னா சீஃப் மெர்ச்சன்ட், புலிகானா ஆர்டிஷன் அண்ட் கயஸ்தானா சீஃப் ஸ்கிரைபர். இது கீழே வரவன் யார் சார்னா இந்த விதி பட்டா பூமி அவன் விதி மகாமத்ராசன் பேர். டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ். அதுக்கும் கீழே இருக்கிறது என்னன்னா கிராமிகா. அண்ட் குப்தாஸை பத்தி பொறுப்பு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மிலிட்ரியில என்ன சார் தண்டநாயகா மகா தண்டநாயகான்னு ஆபீசர்ஸ் இருக்காங்க. யார் அவங்க? ஜுடிஷியல் ஆபீசர், மிலிட்ரி ஆபீசர். ஓகே சீல்ஸ் மென்ஷன் பாலதிர்கா அண்ட் ஆல்சோ மகாபாலதிர்கா as the commander in chief. பாலானாலே சேனைன்னு அர்த்தம். பாலதிர்கா அப்படின்னா the commander in chief. பாலதிர்கா were called commander in chief. Guptas do not seem to have a large professional army. Mauryans மாதிரி இவங்ககிட்ட ஆர்மி கிடையாது, இவங்ககிட்ட feudal armies தான் இருந்துச்சு. The records which glorify Samudragupta for his all-round conquest does not tell us anything about his military apparatus. Fakian, the Chinese pilgrim accounts too do not have any numerical strength of Gupta's army. Probably major portion of the Gupta army was supplied by the feudators. Mauryans பெரிய ஆர்மி வச்சிருந்த மாதிரி குப்தாஸ் பெரிய ஆர்மி வச்சில்ல. ஸோ அவங்களுடைய feudal army தான். Guptas do not seem to possess their own elephants or horses. This led to the increasing dependence on feudal lords, which wielded considerable authority at least on the fringe of the empire. அதனால எப்பயுமே ராணுவத்துல நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம். நம்மளால எந்த அளவுக்கு ஒப்பேத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒப்பேத்தணும். எப்பயுமே மிலிட்ரிலாம் அடுத்தவனை நம்பிட்டுலாம் இருந்தோம். எப்பயுமே வாழ்க்கையில 3 விஷயத்த அடுத்தவன் நம்பி இருக்கவே கூடாதுங்க. சாப்பாடு அடுத்தவனை நம்பி இருக்க கூடாது. சாப்பாட்டுக்கு அடுத்தவனை நம்பி இருக்க கூடாது. ஓகே அது ரொம்ப ஆனா ஒரு காலத்துல என்னன்னா இந்தியாவே சாப்பாட்டுக்கு அடுத்த நாட்டை நம்பிதான் இருந்துச்சு. அதெல்லாம் தெரியுமா? அந்த கதெல்லாம் ஒவ்வொன்னு சொல்ல வரேன். சாப்பாட்டை அடுத்த நம்பி இருக்கிறதுலாம் அது ரொம்ப கஷ்டம்னு பேர். ஆக்சுவலா யாருன்னா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்ற வரைக்கும் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு வளர்ச்சி ஒரு லெவலுக்கு தாண்டி போனோம் அப்படின்னா சுயமா தான் இருக்கும். ஏன் நிறைய பேர் பிசினஸ் விரும்புவாங்க அப்படின்னா இப்போ சில பேருக்கு அடுத்தவனை கீழே ஒர்க் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய ஐடியாவை மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க இப்போ மீறி வெளில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா வர முடியாது. அடுத்தவங்க சில இன்னைக்கு உலகம் அப்படின்றது தட்டி வச்சுட்டு தான் இருக்கும். பட் இப்போ நீங்க பாருங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அதை நோக்கி அவன் போய்கிட்டே இருப்பான். ஓகே ஸோ அதனாலதான் பிசினஸ் பீப்புள் நிறைய லாபம் சம்பாதிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுப்பாங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே ரிஸ்க் எடுத்துட்டு லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு அவன் ஸ்டெப் ஆன் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய வளர்ச்சியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனுக்காக மத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது நான் எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த கால் மார்க்ஸ் நடத்தும் போதெல்லாம் சொல்றேன். பிசினஸ் சைக்கிள்ன்றது எல்லாம் ஏன் கேபிட்டலிசம் ஸ்ப்ரெட் ஆச்சு, ஏன் கேபிட்டலிசம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி தான் வேர்ல்டு ஹிஸ்டரியில பார்ப்போம். ஸோ நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா குப்தன்ஸ் பேசிக்கலி அவங்களுடைய ஆர்மிக்கே தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்மி இருக்கணும். பட் ஆர்மியே மற்றவங்க நம்பியிருந்தாங்க, ஃபியூடல் லார்ட்ஸை நம்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபியூடல் லார்ட்ஸ் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. ஓகே ஸோ ஃபைட் நடக்கும்போது போகும்போது இது பின்னாடி காஃபி சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னவனுங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபைனலா வரவே இல்லை. நாட் ஓன்லி குப்தாஸ், விஜயநகரம் இன்னும் நிறைய ஆர்மிஸ்லாம் நிறைய கிங்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்மியை மத்தவனை நம்பி இருப்பான். எப்பயுமே நம்ம அடுத்தவங்க ரொம்ப நம்பக்கூடாது, நம்பணும் ஆனா ரொம்ப நம்பக்கூடாது. எப்பயுமே தன் கையே உதவிதான். ஓகே ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறோம். ஓகே நாளைக்கு கிளாஸ் கிடையாது, அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து குப்தாஸ் நான் முடிச்சிருவேன். ஏன்னா குப்தாஸ் அடுத்த ஒரு 2.5 hours இன்னும் குப்தாஸோடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, குப்தாஸோடைய ரிலீஜன்லாம் பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்த கிளாஸ் ஹர்ஷவர்தன் அண்ட் மேக்ஸிமம் 3 கிளாஸ்ல ஏன்ஷியன்ட் முடிச்சிடும். ஸோ நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, மேப் பேஸ்டு டெஸ்ட், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஃபீஸ் பே பண்ணாதவங்க ஜஸ்ட் அந்த August 10 உங்களுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படியே பே பண்ணுங்க. கொஞ்சம்
please consider that also. So thanks for listening. Bye. Take care. Okay. Bye.